அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருட பலனை பற்றி உங்களிடம் பேசப் போகின்றோம். பங்குனி 31ஆம் தேதி இரவு 8:11 சஷ்டி திதியும் அதிகண்ட யோகமும் தைதுல கரணத்திலும் சித்த யோகத்திலும் இந்த வருடம் பிறக்கின்றது. விருச்சிக லக்கணத்திலே பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? உண்மையிலே ஒன்றை சொல்லுகின்றேன், நம்மளுடைய காலங்கள் நேரங்கள் எல்லாமே இறைவனால் வகுக்கப்படுகின்றது. அந்த காலமும் நேரமும் தத்துவமும் மனித மனதிலே ஒரு பெரிய விஷயத்தை ஆட்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த ஆட்படுத்தி கொண்டே இருக்கும்போது நாம் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியுமா? எல்லோரும் நன்றாக இருக்கின்றார்களா? மிருகசீரிசம் 4ஆம் பாதத்திலே பிறக்கின்றது. இங்கிட்டு வந்தால் திருவாதிரை, மிருகசீரிசத்துக்கு அடுத்தது திருவாதிரை. அப்பொழுது பாத சந்தியில் பிறக்கின்றது. ஒரு சந்தி என்பது அந்தியும் இல்லாமல் சந்தியும் இல்லாமல் ஒரு பொழுது இருக்கும் காலம். இந்த விருச்சிக லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உட்கார்ந்திருக்கின்றார். பிறக்கும் காலத்திலேயே 8இல் போய் சந்திரன். அந்த சந்திரன் புதன் வீட்டில் மிதுன வீட்டில் உட்கார்ந்திருப்பதால் ஒன்றும் செய்ய மாட்டார். அங்கிட்டு சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், சனி செவ்வாய் சேர்க்கை. இதெல்லாம் பார்த்துவிட்டு இந்த வருடம் ஏதோ நடக்கப் போகின்றது, மிகவும் கஷ்டப்பட போகின்றார்கள், பல பிரச்சனைகள் வரும் என்பது எல்லோருடைய ஒரு மனோநிலை. உண்மையிலே ஒன்றை சொல்லுகின்றேன், ஒரு கெட்டது நடக்கப் போகும்போது சில அறிகுறிகள் தோன்றும், சில நல்லவைகள் நடக்கும் போதும் சில அறிகுறிகள் தோன்றும். இந்த சனியும் செவ்வாயும் நீண்ட காலம் இருக்கப் போவதில்லை. ஒரு 15-20 நாட்களிலே சித்திரை 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி மாறிவிடுகின்றார். செவ்வாய் மாறி போய் விடுகின்றார். அப்பொழுது சனி மட்டும் தனித்து இருப்பார். உண்மையிலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்திலே எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கின்றன. அந்த அஸ்திர சஸ்திரங்களுக்கு முன்னால் நாம் செய்கின்ற பூஜை, தாந்திரிக முத்திரை சட்டம் இருக்கின்றது, சைவ அனுஷ்டான முத்திரை சட்டம் இருக்கின்றது, கேரள அனுஷ்டான முத்திரை சட்டம் இருக்கின்றது, எத்தனையோ முத்திரை சட்டங்கள். அதை ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த தெய்வத்துக்கு உண்டான பலன். இந்த முறை ராஜாவாக செவ்வாய் வருகின்றார், மந்திரியாக சனி வருகின்றார். 5 இடங்களிலே செவ்வாய், 5 இடங்களிலே சனி, 3 இடங்களிலே செவ்வாய். இப்படி பார்த்து கொண்டே வரும்பொழுது எல்லாம் செவ்வாய் சனியால் நடக்கப் போகின்றது. அப்பொழுது அது பிறக்கின்ற நட்சத்திரம் எது? மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம். வாக்கியப்படி மிருகசீரிஷம் என்பது மூச்சு குழாய், புனர்பூசம் நட்சத்திரம் என்பது மூச்சு காற்று. அப்படி இருக்கும்போது இந்த இடையிலிருந்து ஆடுகின்றவன் யார்? தில்லை கூத்தன், திருவாதிரை நட்சத்திரம், எம்பெருமான். அங்கு ஒரு பக்கம் காலை தூக்கி ஆடினார், இங்கு மதுரையிலே ஒரு பக்கம் காலை மாற்றி ஆடினார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவர் அங்கிட்டு ஒரு பலன் சொல்லுகின்றார், இவர் இங்கிட்டு ஒரு பலன் சொல்லுகின்றார். எந்த பலனாக இருந்தாலும் அது நல்ல பலனாக இருக்குமா? இந்த செவ்வாயினுடைய அமைப்பால் இரத்த கோரைகள் உண்டாகுமா? பூமிகள் பிளக்குமா? அல்லது சனியினுடைய நிலை வருவதால் பண கஷ்டம் வருமா? பொருளாதார வீழ்ச்சி வருமா? மழை இல்லாமல் போகுமா? எத்தனையோ கேள்விகள். யாரை சார்ந்து வாழ்வது? மண்ணுக்கு மரம் பாரமா? மரத்துக்கு இலை பாரமா? கொடிக்கு காய் பாரமா? பெற்ற குழந்தை தாய்க்கு பாரமா? என்று ஒரு அழகான பாடல். அப்பொழுது சுமை சுமப்பவர்களுக்கு சுகமான சுமைகளாக இருக்க வேண்டும். அந்த சுமை நம் தோளிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. 12 ராசி. இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இங்கிட்டு ஒருவருக்கு ஜென்ம குருங்கிறார் ரிஷபராசிக்கு, அங்கிட்டு கும்பராசிக்கு ஜென்ம சனிங்கிறாங்க. அப்படி அங்கிட்டு பார்த்தா ஒரு பக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம ராகு, கன்னி ராசிக்காரங்களுக்கு ஜென்ம கேது. அப்போ எதை வச்சு தான் வாழ்றது? எப்படி தான் வாழ்றது? இதுதான் கேள்வி. உண்மையிலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் தர்ம தேவதையின் முன்னால் எந்த கிரகமும் தப்பாக இயங்க முடியாது. ஒருவன் செய்த தர்ம காரியத்தை எண்ணி பாருங்கள், நிச்சயமாக பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து பார்த்து அறியாதவன் மனிதன் இல்லை என்று படிப்பார்கள்.
அது என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் என்றால், எந்த மனிதனாக இருந்தாலும் கஷ்டம் வரும் பொழுது அவனுடைய செய்த தர்மமும் அவன் முன்னோர்கள் செய்த தர்மமும் கண்டிப்பாக அவனுடைய மனைவியினுடைய தாலி பாக்கியத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனால் 8ல் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறான் அல்லவா பிறக்கும் போதே. அப்போ 8ங்கிறது மாங்கல்யஸ்தான். அந்த மனைவியினுடைய தாலி பலத்திலே அதை அவன் தப்பிச்சிருவான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று வேறு சொல்லிக்கிறோம். பல விஷயங்களை பொறுத்து பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த முறை இந்த வருடம் குரோதி தமிழ் வருடம் யாரையும் பெரிய அளவு பெரிய விஷயங்கள் எந்த பாதிப்பு வராமல் இருப்பதற்கு இறைவனை வேண்டும். இதற்கு என்ன பரிகாரம் சொல்லுவது, இதற்கு என்ன பரிகாரம் செய்வது? வஜ்ரவேல் என்று முருகன் கையிலே ஒரு ஆயுதம் இருக்கின்றது. வஜ்ராயுதம் இந்திரன் கையிலே இருந்தது, வஜ்ரவேல் முருகன் கையிலே இருந்தது. இந்த வஜ்ரவேலுக்கு பூஜை செய்து அதை கொண்டு முருகன் கோவிலிலே சேர்த்தால் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் தப்பி விடுவீர்கள். இந்த வஜ்ரவேல் படம் யூடியூப்பிலே கண்டிப்பாக இதிலே போடப்படும். அதை பார்த்து தெரிந்து கொண்டு அதை செம்பு தகடிலே அடித்து அந்த வஜ்ரவேலிலே வீட்டிலே வைத்து பூஜை செய்து பாலபிஷேகமோ ஒரு தூபதீபமோ காட்டி ஒரு ஆண்டுக்கு வைத்திருங்கள். முடிய போகும் பொழுது இதே பங்குனி 31ஆம் தேதி அறுபடை வீடு திருச்செந்தூர் முருகன், திருப்பரங்குன்றம் முருகன், பழனி முருகன், திருத்தணி முருகன், சுவாமிமலை முருகன், இப்படி 6 படை வீட்டில் எந்த வீட்டிலேயாவது உள்ள முருகன் கோவிலிலே கொண்டு சேருங்கள். அந்த உங்களுடைய கஷ்டம் நிச்சயமாக வஜ்ரவேலால் தான் தீர்க்கப்படும். இந்த வஜ்ரவேல் என்பது ஒரு அருமையான ஒரு பூஜை. அந்த பூஜை யாருக்கு பண்ணுவது? முருகனுக்கு பண்ணணுமா? முருகனுக்கும் பண்ணுங்கள். அவனுடைய சேனாதிபதியான வீரபாகுக்கும் பண்ணுங்கள். அவன் இந்த வட்டம் மந்திரியாரு சனி. அப்பொழுது வீரபாகு அவர்கள் யார்? நவமணிகளுடைய பிள்ளைகள். நவ மணிகள் என்று சொல்லக்கூடிய 9 ஸ்டோன்ஸ், அந்த மணிகளுடைய புத்திரர்கள் தான் அவங்க தான் முருகனுக்கு காவலாக இருக்காங்க. அதனால் யார் என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் இந்த வஜ்ரவேல் உங்களை காப்பாற்றும் என்று கூறிக்கொள்கின்றேன். இதற்கு பூஜை செய்து புத்தாண்டை குதூகூலமாக கொண்டாடுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடி டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இதை நடத்தும் ஜாமான் சுவாமிகளுடைய பொற்பாதங்கள் போற்றி இதனை பார்த்து கொண்டிருக்க அனைத்து வாசகர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வரப்போகும் இந்த தமிழ் புத்தாண்டு மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் சித்திரை 1ஆம் தேதி 13/4 சித்திரை 1ஆம் தேதி 14/4/2021 13/4 சனிக்கிழமையே நம்முடைய தமிழ் புத்தாண்டு இரவு 8:11 உதயமாகின்றன. அதனால் சனிக்கிழமை இரவே நம்முடைய தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் துவங்குகின்றது. இந்த வரப்போகக்கூடிய இந்த குரோதி வருடம் பார்க்கின்ற பொழுது இதனுடைய அதிதேவதையாக வருபவர் அஜபா பிரபு என்றவர். இவர் சிவனின் அம்சமும் நரசிம்மனின் அம்சமும் கொண்டு வழிபடக்கூடியவர். அது மட்டுமல்ல, பயந்த சுபாவம் உடையவர். புலிகளின் கூட்டத்திற்கு நடுவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த குரோதி ஆண்டில் பொதுவாக பலவிதமான சில சிரமங்கள், ஒரு இடையூறுகள் மக்களை அச்சுறுத்தலாம். இருந்தாலும் சில கிரகங்களுடைய ஆதிக்க பலம் நன்மையாக இருக்கின்ற காரணத்தால் எப்படியும் அதனை சமாளித்து இந்த ஆண்டிலேயே அரசு சக்கரத்தை ஆள்பவர்கள் மூலமாக நல்லதொரு வழிமுறைகளை மக்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும். இப்போது இந்த ராசிகளின்படி நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த தமிழ் புத்தாண்டின்படி, இந்த குரோதி வருஷத்தின்படி 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலன்களும் பரிகாரங்களும் இப்போது கூற இருக்கின்றேன். பலன்களை நான் கூற இருக்கின்றேன், பரிகாரங்களை என்னுடைய சுவாமி சில ஜாம்பான் சுவாமி அவர்கள் தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்லி முடித்த பிறகு அதற்கான பரிகாரங்களை தருவார். நீங்கள் இதை கடைபிடித்து வாழ்வில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது மேசராசி அன்பர்களே, ஆண் பெண் இருவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போது மேசராசியை நாம் பார்க்கின்ற பொழுது வருஷ கிரகங்களை கொண்டுதான் நாம் தமிழ் புத்தாண்டு பலன்களை தீர்மானம் செய்ய வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது வருஷ கிரகங்களில் இந்த ஆண்டின் பிறப்பின் போதே சனீஸ்வரரும் கேது பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். ஜென்மத்திலே குறி இருந்தாலும் கூட மே மாதம் அவருடைய மாற்றம் உங்களுக்கு நன்மையாக வரப்போகிறது.
ஆக வருஷ கிரகங்களில் குரு, சனி, கேது மொத்தம் 4 வருஷ கிரகங்களில் 3 வருட கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இருக்கின்றன. முத்தான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களுடைய முகம் மற்றும் முகத்தினுடைய அந்த தெளிவு, லட்சுமி கடாட்சியம், சரீர அமைப்பு, ஆரோக்கியம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேவியின் அருளாலும் இறைவனுடைய அருளாலும் சிவனுடைய அருளாலும் கிடைக்கப் போகிறீர்கள். அது மட்டுமல்ல, தொழில் கிரகம் ஆதாயத்திலே இருப்பதால் நீங்கள் தொட்ட தொழில்கள் துவங்கும், கேட்ட வேலைகள் கிடைக்கும். சில வேலைகளில் இருந்து மாற்றமாவதற்கான வழிகளும் உண்டாகும். நாடு கடந்து சென்று சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களை வந்தடையும். பணியாட்கள் மூலமாக பல நல்ல அம்சங்களை நீங்கள் இன்று பெறப்போகிறீர்கள். மற்றும் உங்களுக்கு வரக்கூடிய ஆதாயங்கள் நல்வழியிலும் வரும், கெட்ட வழிகளிலும் வரும். எல்லோரையும் நன்கு பயன்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சரியாக செய்து தனக்கு தேவையானதை வெற்றியாக மாற்றிக்கொள்வீர்கள். உங்களுடைய ஆசையாக இருக்கக்கூடிய ஸ்திரமான சொத்துக்கள் வாங்க வேண்டும், அல்லது பூமி வாங்க வேண்டும், வாடகை வீட்டில் இருக்கிறோமே சொந்த வீடு வாங்க வேண்டும், இந்த ஆசைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் இருக்கின்றன. உங்களுடைய படிப்பு, உயர் படிப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு, உயர் படிப்பை படிப்பதற்கான உங்களுடைய அந்த மதிப்பெண்கள், அந்த நிலைகள், நீங்கள் கிடைக்கக்கூடிய கல்லூரிகள், இவைகள்லாம் உங்களுக்கு கிடைத்து மன சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். குரு பகவான் 2 உங்கள் ராசிக்கு அமர்ந்திருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் அவர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதை சரியாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்தடையும். அது மட்டுமல்ல, மனைவி குழந்தைகளினுடைய சௌரியங்களையும் குடும்ப தலைவன் ஏற்று செய்வான். எந்த வகையிலும் பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் மிக தடபுடலாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய வாக்கு, நீங்கள் கொடுக்கக்கூடிய முடிவு, எடுக்கக்கூடிய செயல்கள், நல் முயற்சிகள், நல் எண்ணங்கள், குடும்பத்தை சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் யாவுமே எந்த வகையிலும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் நல்ல விதமாக கிடைக்கும். 6 கேது இருப்பதால் எதிரிகள் வீழ்வார்கள். விவகார வியாட்சியங்கள் உங்களுக்கு வெற்றியே. வீண் விவகாரங்கள் இருக்காது. நீங்கள் ஒரு காரியத்தை முடிப்பதற்கு எல்லோரையும் அனுசரித்து எதையும் செய்வீர்கள். அப்படி செய்யக்கூடிய எந்த முயற்சியும் வீண் போகாது. மற்றும் நீங்கள் நினைத்த பணியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பணியிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகள் மற்றும் முதலாளிகள், பணியாட்கள், இவர்களெல்லாம் சகசமாக பழகி தன் தேவைகள் எதையும் சரியாக நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த நற்கிரகங்களுடைய வாய்ப்புகள், வருஷங்களுடைய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, ராசியிலேயே அதிர்ஷ்ட யோக கிரகமாகிய சூரியன் வேறு உச்சமாக இருக்கிறார். தந்தை வழியிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியமோ அல்லது மாமனார் வழியிலே தான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களோ, முன் நிலுவைகளோ, தனக்கு வரவேண்டிய சொத்துக்களோ, இவைகள்லாம் கண்டிப்பாக வரும். ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. தெய்வ பக்தியும் சிறப்பான உங்கள் செயல்களும் காரிய முயற்சிகளும் எந்த வகையிலும் உங்களுக்கு நன்மையை. கடனில் இருந்து சிக்கி தவிப்பவர்கள் கூட அதனை சரியாக முறையாக அதை செய்து அதிலிருந்து விடுதல் பெற்று சந்தோஷமாக எதையும் செய்து வருவீர்கள். உங்களுக்கு குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், வெளியிடமாகட்டும், எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி வாகைகளும் அந்த திருமகளுடைய அருளும் மிகவும் நன்மையாக அமைந்துள்ளன. அசுப கிரகங்கள் கூட மறைந்திருப்பது அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். ஆக ஆண்களால் பெண்களுக்கு பல நல்ல திருப்பு முனைகளும் வாய்ப்புகளும் வந்தடையும். எந்த ஒரு நோய் பாதிப்போ அல்லது பிறராளுடைய நிர்பந்தங்களோ சிரமங்களோ இவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகள்லாம் இப்போது காணல் நீர் போல் மறைந்து அவைகளால் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன. இந்த ஆண்டிலே உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக பிரித்தியங்கரா தேவியும் சக்கரத்தாழ்வாரையும் நீங்கள் வழிபடலாம். அது மட்டுமல்ல, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆ, பா, கி, இதனை முதலாக கொண்டு துவங்கக்கூடிய எழுத்துக்கள், நபர்கள், நிறுவனங்கள் உங்களுக்கு நன்மையுடையதாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, தெற்கு. இந்த ஆண்டில் ஆதாயம் 8, விரயம் 14 ஆகும். பத்தும் பறந்திடும், பசி வந்தால் மறந்திடும், வறுமையை பற்றி அழகாக சொன்னார்கள். இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஜென்ம குரு இருந்து படாத பாடு, அங்கிட்டு பல விதத்தில் தொல்லை, கடன் தொல்லையால் அவதிப்பட்டவர்கள், அமைதியின்மை, இதுதான் வாழ்க்கையினுடைய அம்சம். இதில் பெரிய பொருளாதார தட்டுப்பாடு வருமானம் வராது. வலிய கடன் கொடுத்து அவங்களே காப்பாற்றி விட்டுருவாங்க. இதுக்கு முழு முயற்சி தான் பெரிய காரணம். இந்த முயற்சிக்கு நாம் என்ன செய்வது?
என்ன செய்தால் இது சரியாக வரும். அப்போ இந்த மேசராசிக்காரங்க பூராமே பெரும்பகுதி கடல் சார்ந்த இடத்துக்கு செல்லணும். அந்த கடல் சார்ந்த இடத்துல ஏதாவது ஒரு அருமையான விஷயத்தை செய்யணும். அப்போ எங்கே போகலாம், எந்த கோயிலுக்கு போனால் இது சரியாக வரும். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பது போல் இங்கே விஸ்வாமித்திர மகரிஷி அவருடைய தவக்கோலத்தை கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டும். வீட்டிலே வைத்து விஸ்வாமித்திர மகரிஷியை வணங்க முடியுமா, அது நடக்கக்கூடிய காரணமா என்று கேட்காதீர்கள். அது அவரவர் மனோநிலையை பொறுத்தது. இங்கே என்னை கேட்டால் தில்லைக்காளியை வழிபடலாம். தில்லைக்காளி ஒரு அருமையான இடம். அந்த விஸ்வாமித்திர மகரிஷி கும்பிட முடியாதவர்கள் தில்லைக்காளி சென்று வணங்க வேண்டும். இந்த தில்லைக்காளிக்கு குங்குமமும் வெள்ளை துணி 6 மீட்டரும் ஒரு கிலோ குங்குமமும் 1 கிலோ நல்லெண்ணெயும் கொடுத்து வணங்கி வந்தீர்களானால் இந்த மேசராசிக்காரர்கள் அள்ளி கொடுக்கும் ஒரு தெய்வம் அல்லது தேவதை உங்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த தெய்வத்தினுடைய அமைப்பு உங்களை காப்பாற்றும். அப்படி இல்லை என்றால் விஜயாபதி, பள்ளியூரை தாண்டி விஜயாபதி விஸ்வாமித்திர மகரிஷி தவக்கோலம் அங்கே இருக்கின்றது. அங்கே சென்று வழிபாடு செய்யுங்கள். அங்கேயே தில்லைக்காளியும் இருக்கின்றால் இருவரையும் சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு 4 நட்சத்திரம் தேவையில்லை. இதை வழிபாடு செய்தவர்கள் கண்டிப்பாக விஸ்வாமித்திர மகரிஷிக்கு முன்னால் ஒரு ராமனுடைய ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதிலே 2 அழகான ராமனும் லட்சுமணனும் சிறு குழந்தையாக இருப்பது போல் 2 உருவச்சிலைகள் இருக்கும். அதற்கும் தீபமேற்றி வழிபாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய பிரதான கிரகமாகிய சனீஸ்வரர் 10லே அமர்ந்திருக்கிறார். அது ஒன்றே போதும். மேலும் திக்பலத்தோடு செவ்வாய் சஞ்சாரம் செய்கின்றார். சனி செவ்வாய் சேர்க்கை சரியில்லை என்றாலும் கூட இங்கே சனீஸ்வரர் சொந்த வீட்டிலேயே, அதுவும் மூலத்திரிகோணம் பெற்ற வீட்டிலேயே கும்பத்தில் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகும். எதிரிகள், எந்த துன்பங்கள், விவகாரங்கள் அத்தனையுமே நீங்கள் முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடப் போகிறீர்கள். பலவிதமான நிந்தனைகள், பல திணறடிகள், இவற்றிற்கெல்லாம் கூட நல்ல முடிவுகள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமா, ஆரோக்கியம், மருத்துவ ஆலோசனைகள், ஆப்ரேஷன், இதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுடைய சரீரம் மிகவும் சாதகமாக இருக்கும். நல்ல மருத்துவ ஆலோசனைகள் மூலம், உணவு உடல் கட்டுப்பாடுகள் மூலம் உங்களை மிகவும் நல்ல விதமாக பார்த்து கொள்வீர்கள். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல வருவாய்களும் வரக்கூடிய நல்ல சொந்த தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உருவாகும். இதற்கான பிறருடைய உதவிகள், அரசு கடன்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சுபகாரியங்கள் மற்றும் சற்று தாமதமாகும். இருந்தாலும் ஆண்டின் முடிவில், ஆண்டின் மத்திய பகுதியில் அந்த நற்காரியங்கள் தடைபட்டாலும் கூட நல்ல விதமாக நடந்தேறும். 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். சனி பாம்பு இரண்டும் பிற்பலனை செய்வர் பெரும்பலனை செய்வர் என்ற கூற்றுக்கு இலக்காக 10லே இருக்கக்கூடிய சனீஸ்வரரும் 11லே இருக்கக்கூடிய ராகு பகவானும் விரைந்த உங்களுடைய அதிர்ஷ்டங்களை தருவார். யாராக இருந்தால் என்ன, எந்த மதத்தினராக இருந்தால் என்ன, பிற மொழி பேசுபவர்களாக இருந்தால் என்ன, அவர்கள் மூலமாக எந்த வகையிலும் உங்களுக்கு நன்மைகளும் ஆதாயங்களும் கண்டிப்பாக வந்தடையும். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஸ்திர சொத்துக்களில் உங்களுடைய முதலீடுகள் இருக்கும். சொந்த பந்தங்களுடைய வருகை, அவர்களை இணைத்து செய்யும் காரியங்கள், அவர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். மற்றும் பண பரிவர்த்தனையில் உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். குறைந்த வட்டியில் கூட பணங்களை பெற்று தொழில் முதலீடுகளும் வியாபாரங்களும் கண்டிப்பாக இருக்கும். அதிலே பார்ட்னராக செய்யக்கூடிய தொழில்களும் உங்களுக்கு பகுதி நேர முயற்சிகளும் இவைகளெல்லாம் பழுது போகாது. அது மட்டுமா, கடல் கடந்து சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம், கல்வியிலே மிகவும் நாம் நினைத்த துறையில் படித்து வெற்றி பெற வேண்டும், அதாவது தொழில்நுட்ப தொடர்புடைய கல்வியில் உங்களுக்கு பயனுடையதாக அமையும். அதற்காக ஃபாரின் சென்றும் படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியமும் நிதர்சனமாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகங்கள் இல்லை. மாத கிரகங்களை பார்க்கிற போது ராசியாதிபதி சுக்கிரன் உச்சம். ஏதேனும் ஒரு வகையில் சில காரியங்களில் தன் தாயோ, மனைவியோ, பெண் பிள்ளைகளோ, பெண் ஊழியர்களோ, இல்லை பெண் நிர்வாகத்தில் இருப்பவர்களோ உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுவார்கள்.
அது மட்டுமா, உங்களுடைய புதிய ஒப்பந்தம், கையெழுத்து போடுவது, பண பொறுப்புகள், உங்கள் திறமையை அரங்கேற்றம் செய்வது, இவைகள் எல்லாம் ஆடியன்ஸில் ரசிக்கக்கூடிய அளவிலேயே உங்கள் நிகழ்வுகள் எல்லாம் நிதர்சனமாக இருக்கக்கூடும். தெய்வீக பக்தியும் குலதெய்வ பூஜைகளும் குடும்பத்தோடு சேத்திராடனங்களும் கண்டிப்பாக இருந்து வரும். ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு வருடக்கிரகங்களின் பலமும் மாதக்கிரகங்களின் பலமும் பலமாக இருக்கின்றன. எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய எக்காரியமும் எதுவும் பாதிப்பில்லாமல் அது பயனுடையதாக அமையும். நினைத்த பணம் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களோ, மாமன் வழி சொத்துக்களோ, விட்டு போன தன்னுடைய பணத்தின் நிலுவைகளோ, கடன்களோ, அதை கட்டுவதற்கான சந்தர்ப்பங்களோ, அதிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகளோ கண்டிப்பாக இருக்கும். ஆக நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் இருக்கின்றன. உங்களை நீங்களே திருச்சி சுற்றி போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ரிஷபராசினுடைய பலன்கள் இந்த ஆண்டிலே மிகவும் சிறப்புடைய ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஆண்டில் உங்களுக்கு முக்கியமாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆகர்ஷண பைரவரையும் மற்றும் அம்பாளையும் சிவனை வழிபடுவது ஒரு வகையில் நன்மையே. ஆ ரோ மா இத்தகைய எழுத்துக்களை முதலாக கொண்டும் துவங்கும் நபர்கள், நிறுவனங்கள், நாடு, நகரம், கிராமம் இவற்றால் நன்மைகளே. மற்றும் தென்கிழக்கு மேற்கு திசைகளுடைய உங்களுடைய எந்த முயற்சியும் வெற்றியாக மாறும். இவ்வாண்டில் ஆதாயம் 2, விரயம் 8. உங்களுடைய சுப விரயங்கள் கூட அது நல்லதாக இருக்கும் என்று கூறி, எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய சேமிப்பு, நல்ல விஷயங்கள், சுப விரயங்கள், எடுத்து செய்யும் காரியங்கள் எதுவுமே தடையின்றி நல்ல விதமாக அமையும் என்பதை கூறி, உங்களுடைய லட்சியங்கள் சிலவற்றை இந்த ஆண்டில் நிதர்சனமாக செய்து கொள்வீர்கள் என்று தெய்வ அருளும் உங்களுக்கு இருப்பது என்று கூறி, உங்களுடைய இந்த ராசியின் பலன்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷப ராசிக்காரர்கள் ஜென்மகுரு. ஜென்மகுரு எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு ஒரு கவலை. எனக்கு ஜென்மகுரு வந்துருச்சு, அது அசுரகுரு வீடு, தேவகுரு போய் உட்கார்றார். ஜென்மத்தில் குரு வரும் பொழுது கடவுள் ராமனின் மனைவியாகிய சீதை ராவணன் சிறையிலே, இது ஒரு வார்த்தை ஜோதிடத்தில். ஜென்மத்தில் குரு வரக்கூடாது, நம்ம ஓடி போயிடுவோம், நம்ம கஷ்டப்படுவோம். அதெல்லாம் பொதுவான ஒரு விதியை வச்சு யாரும் பார்க்கக்கூடாது. அவங்கவுங்க ஜாதகத்துக்குன்னு ஒரு யோக பலன்கள் இருக்குது. நல்ல திசை நடப்பில் அது என்னமே செய்யாது, கெட்ட திசை நடக்கும்போது தான் ஏதாவது ஒன்று செய்யும். அப்போ இந்த ரிஷபராசியில் இருக்க குரு ஜென்ம குருவாக இருந்தால் நாம் என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும்? இந்த பரிகாரம் மூலமாக வீடுகளில் கஷ்டமும் வரக்கூடாது, தொழிலும் நடக்கணும், பண தட்டுப்பாடு வரக்கூடாது, குழந்தை பிறக்கணும், கல்யாணம் நடக்கணும். இதுக்கு வழி என்ன? ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு உபாயம். ஒரு தேங்காய், அந்த தேங்காயை கொண்டு போய் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய தெரியாதவர்கள் இஷ்ட தெய்வம், இதில் கொண்டு போய் அந்த தேங்காயை உடைச்சி தண்ணீர் அது முன்னாடி விட்டுட்டு, அது கீழே பச்சரிசி வச்சு, வாழை இலையை போட்டு பச்சரிசி வச்சு, அது மேலே அந்த தேங்காயை வச்சு கொஞ்சம் நெய்யை ஊற்றி அதில் 2 திரி போட்டு அந்த உங்கள் குலதெய்வத்தை பார்த்து ஏற்ற வேண்டும். இது எப்பொழுது ஏற்ற வேண்டும்? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்களிலோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமைகளிலோ போய் ஏற்ற வேண்டும். அதுவும் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து ஏற்ற வேண்டும். பணம் வர வேண்டும் என்றால் துட்டு, பைசா, டப்பு, காசு, இப்படி என்ன நினைச்சாலும் சரி, நீங்கள் நினைக்கக்கூடிய காசு வேணும்னு சொன்னால் தாமரை நூலில் அந்த திரியை போட வேண்டும். தாமரை நூல் திரி, ஒரு தாமரை நூல் திரி ஒரு தேங்காயில் முடியில் இருக்க வேண்டும். இன்னொன்றில் வாழைத்தண்டினுடைய திரி இருக்க வேண்டும். வாழைத்தண்டு திரி என்று கடையில் விற்கும். அந்த திரியை வாங்கி ஒரு தேங்காயில் தாமரை நூல் திரியும், ஒரு தேங்காயில் வாழை நூல் திரியும் போட்டு, வாழைத்தண்டு திரியை போட்டு அதிலே இழுப்பெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து, உங்களுடைய பேங்க் கடனிலிருந்து, அடகு போன நகைகளிலிருந்து, உங்களுடைய நடக்காத தொழிலிருந்து, கட்ட முடியாத வீடுகள் வரை என்னென்ன உண்டோ அவ்வளவுத்தையும் நினையுங்கள். கண்டிப்பாக குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக இருப்பதை சரி செய்து கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பார். சரி, இந்த விளக்கோடு கதை முடிந்ததா? விளக்கேற்றிய பின்னால் வெளிச்சம் வருமா? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். விளக்கில் சாவை நோக்கி தேடும் விட்டில் பூச்சிகள் என்ற கதையாகிவிடக்கூடாது. ஒரு விட்டில் பூச்சிகள் ஒரு விளக்கேற்றி வைத்தவுடன் அதில் விழுந்து அந்த அக்கினியால் தீபத்தில் மரணம் அடையும். உண்மையிலேயே நீங்கள் நினைக்கின்றீர்கள் இந்த விளக்கால் ஒரு விட்டில் பூச்சியோ ஒரு பூச்சிகள் விழுந்து மரணம் அடைவதற்கு காரணம்
அது மாலை பொழுதிலே மயங்கும் இருட்டிலே அங்கே ஒரு பழுத்த பழமாக அந்த நெருப்பை பார்க்கின்றது. அது தனக்கு உணவென்று நினைத்து அதை போய் சாப்பிட போகின்றது. அங்கே விழுந்து செத்து விடுகின்றது. இதுதான் விளக்கில் சாவை நோக்கு போகும் விட்டில் பூச்சிகள் என்று சொன்னார்கள். உண்மையிலே ஒன்று சொல்லுகின்றேன், எப்படி தீயை பழுத்த பழம் என்று நினைக்கின்றோமோ, தங்கத்தை பொன்னென தக என்று மின்னுகிறது என்று எண்ணுகின்றோமோ, இது அத்தனையும் இந்த நீராஞ்சன விளக்கு என்னும் விளக்குக்கு தாமரை தண்டு நூல் திரியும், அங்கே தாமரை நூல் திரியும், வாழைத்தண்டு திரியும் போட்டு தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள். ஒவ்வொரு முறை வழிபாடும் உங்களுக்கு யோகமாக பணத்தை அள்ளித்தரும். ஜென்ம குருவிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. உங்களுக்கு நான் பார்க்கின்ற பொழுது எந்த வருஷ கிரகங்களை ராகு மட்டும் 10 சஞ்சரிப்பது ஒரு பலமுடையதே. பாக்கியஸ்தானத்தில் உங்க யோகாதிபதி சனீஸ்வரர் இருக்கிறார். இந்த இடம் அவருக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு இடம். மற்றபடி குருவோ கேதுவோ உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆக இருபெரும் கிரகங்கள், வருஷ கிரகங்களில் மிகவும் குறிப்பிடக்கூடிய இருபெரும் கிரகங்களாகிய ராகுவும் சனியும் பலம் இருப்பது உங்களால் மற்ற கிரகங்களால் வரக்கூடிய எந்த பலவீனத்தையும் சீர்படுத்தி தனக்கு தேவையானதை சரியாக தற்காத்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, பிற நாடு, மொழி, இனம் பேசுபவர்களால் நன்மைகள் இருக்கும். தொழில்நுட்ப தொடர்புடைய கல்வியில் எந்த வகையிலும் வெற்றி வாகை சூடி நீங்கள் விரும்பிய அந்த மதிப்பெண்களோ அந்த கல்வி நிறுவனத்தையோ அல்லது கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பையோ கண்டிப்பாக பெறுவீர்கள். அதிலும் குறிப்பாக எப்படியும் உங்களுடைய தொழில் நிமித்தமான தொலைதூர பயணங்களும் இருந்திடக்கூடும். பாக்கியஸ்தானாதிபதி சனீஸ்வரரால் தந்தை வழியிலோ தனது பூர்வீகத்திலோ தனக்கு வரவேண்டியோ, அதே மாதிரி பெண்கள் தன்னுடைய பிறப்பிடத்திலோ தன் மாமனார் வழி சொத்துக்களோ இல்லை தான் சேமித்து வைத்திருந்த அல்லது பண நிலுவைகள் இருக்கக்கூடிய அவைகளிலிருந்து கண்டிப்பாக ஏதேனும் உங்களுக்கு பணமோ பொருளோ சொத்தோ வரக்கூடும். நீங்கள் நிர்பந்தமான கடன்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சரியாக சீர்படுத்தி சந்தோஷமான விஷயங்களில் ஈடுபட்டு தனக்கு வேண்டியதை பர்ச்சேஸ் பண்ணி கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, வீட்டை அழகுபடுத்திக் கொள்வீர்கள், நவீனமான வாகனங்கள் வாங்குவீர்கள். 4 பேருடைய தொடர்புகள் உங்களுக்கு எந்த வகையிலும் நன்மையாக இருக்கும். ஆக உங்களுக்கு பணிகளில் இருப்பவர்கள் கூட சிலர் தன்னுடைய பிறரோடு இணைந்து வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகளும் வந்தடையும். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய பேச்சு, எழுத்து, செயல், காரிய முயற்சிகள் யாவும் வீண் போகாது. அது மட்டுமல்ல, ஆண்களை பெண்கள் இணைத்து செய்யும் காரிய முயற்சிகள் லாபகரமாக இருக்கும். சுபகாரியங்கள் மற்றும் கொஞ்சம் தடை தாமதமாகும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல விதமான தசாபுத்திகள் இருப்பேன். குறிப்பாக இப்போது ராகு, சனி, சுக்கிரன் இவர்களுடைய தசாபுத்தி இருந்தால் அந்த சுபகாரியங்கள் எப்படியும் நடக்கும். இல்லையால் சற்று போராடி ஆண்டின் இறுதியில் அதற்கான வாய்ப்புகள் உங்களை வந்தடையலாம். ஆக உங்களுக்கு வருவாய் பெருக்கங்கள் இருக்கும், தன் சரீரம் நல்ல விதமாக இருக்கும், சந்தோஷமான சமாச்சாரங்கள் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் நல்லவர்களுடைய தொடர்பும் உங்கள் திறமையை அரங்கேற்றம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு. அத்துடன் கம்யூனிகேஷன், நீர், உணவு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் பத்திரிகை சம்பந்தப்பட்டவை, பலபொருள் அங்காடிகள் மற்றும் தானியங்கள், மக்களுக்கு தேவையான முக்கிய பொருட்கள், சரிகைகள், பட்டு, இரத்தினங்கள், உலைக்கூடம், மெட்டல், முகவர்கள், கன்சல்டேஷன் செய்யக்கூடியவர்கள், கணிதம், ஆடிட்டிங் மற்றும் காப்பகம், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் லாபகரமாக இருக்கக்கூடும். மிதுன ராசி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு ஒரு நன்மையை செய்வாரா? எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைதான். நிலை மாறும் உலகில் நிலைக்குமென்ற கனவில் காணும் மனித ஜாதி காண்பதில்லை நீதி. பொதுவாக மிதுனத்துக்கு மிதுனமில்லை என்று ஒரு பழமொழி. மிதுன ராசி எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் கெட்டு போகாது. ஆனால் இதில் பிறக்கின்ற காலம் திருவாதிரை நட்சத்திரம் என்று ஒன்று வருகின்றது. அந்த திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய காரணத்தினால் இங்கே ஒரு சிறு சலசலப்பு ஏற்படும். பணங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சாது என்பது போல் மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பகுதி எதையும் அஞ்ச வேண்டாம். சமசப்தமமான ராசிகளில் கல்யாணம் முடித்திருந்தால், மிதுன ராசியில் இருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்களை கல்யாணம் முடித்திருந்தால்தான் குழப்பம். ஏனென்றால் சமசப்தமாக வரும்போது நிறைய குழப்பங்களை பார்ப்பார்கள். ஆனால் இதற்கு ஒரு எளிய பரிகாரம்,
ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாடை செய்யும் பொழுது ஓட்டலிலே வேலை செய்பவர்கள், அடுப்பு வைத்து தீ வைத்து எரிப்பவர்கள், ஒரு வடை போடுபவராக கூட இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு மஞ்சள் வேட்டி மஞ்சள் துண்டு எடுத்து வியாழக்கிழமை அன்று கொடுத்து அவர்களை வணங்கி அவர்கள் கையால் ஏதாவது ஒரு உணவு வாங்கி நீங்கள் சாப்பிட வேண்டும். அதற்காக அங்கேயும் காசை கொடுக்காமல் நம்ம வேலையை காட்டக்கூடாது. பணம் கொடுத்து ஒரு டீயோ ஒரு வடையோ காப்பியோ சாப்பிட்டு விட்டு அந்த நபருக்கு அதை கொடுத்து விட்டு மஞ்சள் வேட்டி மஞ்சள் துண்டு கொடுத்து வந்தால், உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்காது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளதடா என்றது போல் அங்கே உங்களுக்கு வரவேண்டிய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பது போல் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக உயரும். இந்த மஞ்சள் வேட்டி மஞ்சள் துண்டை லேசாக எண்ணி விடாதீர்கள். இது பெரிய ஒரு தர்மமான விஷயம். அதுவும் அடுப்பு எரிப்பதற்கு. இதை பின்னால் மயானத்திலே எரிப்பவருக்கு ஒரு கட்டத்தில் சொல்லுகின்றேன். அப்பொழுது தெரியும் உங்களுக்கு. அடுப்பு எரிப்பவர் கொடுத்தால் என்ன நடக்கும் என்பது. இது உண்மையிலே ஓட்டலில் அடுப்பிலே வைத்து எரிப்பவர்கள், கோமம் வளர்ப்பவர்கள், அக்கினி எரிப்பவர்கள், இவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் என்று கூறுகிறேன். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது மேக்சிமம் எந்த கிரகங்களுமே சற்று பலம் இல்லாமல் இருக்கின்றன, கேதுவை தவிர. இந்த கேது ஒருவர் மட்டுமே 3ஆம் இடத்தில் இருப்பது உங்கள் உடம்புக்கு ஒரு தனி தெம்பாகிய டானிக் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி, அதாவது டானிக்கு சத்து மாத்திரை சாப்பிடுறோம் அல்லவா, அது மாதிரி மூள் இருக்கக்கூடிய கேது ஒன்று உங்களை எந்த வகையிலும் உங்களுடைய முயற்சிகளை தோல்வி அடையாமல் வரக்கூடிய அந்த அஷ்டமச்சனி மற்றும் சில பாதிப்புகளை எந்த வகையிலிருந்தும் நீக்கி உங்களுக்கு நன்மை அடை செய்வார். மேலும் ஆதாயத்தில் குரு பகவான் மே மாதம் வந்து விடுகிறார். அதனால் மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய எந்த ஒரு புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ இதையெல்லாம் நீங்கள் எடுத்து செய்தால் அது மிகவும் வெற்றிகரமாக மாறும். அத்துடன் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சில சுபர்கள் அசுபர்கள் கூட சுபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அந்த உங்களுடைய பாராட்டுக்கள், திறமைகள், உங்களுடைய படிப்பு, பதவி, பவர், பணியாட்கள், அந்த பந்தா இதெல்லாம் மிகவும் நன்கு பரிணமிக்கும். மற்றவர்களால் நீங்கள் பேசப்படுவீர்கள். உங்கள் திறமை எந்த வகையிலும் அரங்கேற்றமாகும். அது மட்டுமல்ல, பிற நாடு, மொழி, இனம் பேசுபவர்களால் கூட பெருமைகளும் நன்மைகளும் உங்களை வந்தடையும். உங்களுடைய சுப காரியங்கள் எல்லாம் மிகவும் தடபுடலாக நடக்கும். மற்றும் வேலையிலே மிகவும் ப்ரமோஷன், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலைகள், படித்து முடித்தவர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான ஜீவனங்கள் இவைகள்லாம் மிகவும் நன்கு அமையும். எப்படி பார்த்தாலும் பெண்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பார்கள். அத்துடன் தான் நினைத்த சில காரியங்களை தன் இனபந்துக்களோடு, பங்காளிகளோடு, நண்பர்களோடு, தனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவர்களோடு இணைந்து தன் காரியத்தை சரியாக செய்து விடுவீர்கள். மற்றும் புத்திர பாக்கியங்கள் சந்தோஷத்தை தரும். திருமணமானவர்கள் தம்பதியர்களுக்கு ஏற்கனவே சில பிணக்குகள் பிரச்சனைகள் இருந்தால் கூட அவைகள்லாம் நீங்கி சதிபதிகள் தன்னுடைய சந்தோஷத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் மிக நல்ல ஒரு வசந்தம் வீசக்கூடும். வருமான பெருக்கங்கள் இருக்கும். நெருக்கடியான கடன்களை எந்த வகையிலும் சீர்படுத்தி விடுவீர்கள். வாழ்வில் முக்கியமான ஒரு மிகப்பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு இருக்கும். ஆக உங்களை எந்த வகையிலும் நீங்கள் மட்டுமல்ல பிறரும் உங்களை நன்கு பயன்படுத்தி பிரயோஜனமுடையதாக ஆக்கிக் கொள்ளக்கூடும். மற்றும் விவசாயம், உணவு, கச்சா பொருட்கள், ஜுவல்லரி, இரத்தினங்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள், ஆடைகள், நீர் சம்பந்தப்பட்டவைகள் மற்றும் நேவியை சார்ந்த தொழில் இருப்பவர்கள், காவல், கட்டுமான பணிகள், மேலும் மெருகூட்டக்கூடிய தொழில்கள், அன்றாடம் ஜீவனம் செய்யக்கூடிய தொழில்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் ஒரு நல்ல ஆண்டாக அமைந்திடக்கூடும். பெண்கள் நினைத்தபடி ஆண்களின் மூலமாக சில பெருமைகளையும் தனக்கு ஒரு சிறப்புகளையும் தன் விருப்பங்களையும் எந்த வகையிலும் பூர்த்தி செய்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீண்ட தூரம் நல்லதொரு சந்தோஷம் தரும் பயணங்களும் குலதெய்வ வழிபாடுகளும் பூஜைகளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தொழில் அபிவிருத்திக்கும் ஒரு சிறப்புடையதாக இருக்கும். நல்ல பல மனிதர்களுடைய சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். கடகராசி
கடகராசிக்காரர்களுக்கு இந்த வட்டம் 11ஆம் இடத்தில் குரு வருகின்றார். நல்ல யோகம், நல்ல வருமானம், நல்ல வரவு, நல்ல உணவு. நல்ல உணவு எப்பொழுது கிடைக்கும்? நல்ல நண்பர்கள், நல்ல மனைவி, நல்ல சுற்றத்தார், நல்ல ஒரு செல்வாக்கோடு இருப்பவருக்கு நல்ல உணவு கிடைக்கும். இந்த நல்ல உணவு கிடைப்பதற்கு ஒரு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த உணவை பற்றி சொல்லும்போதே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உணவு என்பது ஒரு பெரிய விஷயம், உடை என்பது பெரிய விஷயம், கடன் அடைப்பது என்பது அதைவிட பெரிய விஷயம். இந்த முறை கடகராசிக்காரர்கள் கடன் அடைத்து விடுவார்கள். எறும்பூர கல்லும் தேயும் என்பது போல் உங்களுடைய கடன் சிறுக 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 குறைந்து கொண்டே வரும். இதற்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டுமா? நாம் எங்கு போக வேண்டுமா? எதையும் பார்க்க வேண்டுமா? ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து காலையில் கும்பிடுங்கள். முகம் பார்க்கும் கண்ணாடி ரசம் போனது எப்போது, உறவான வாழ்க்கை பிரிவென்ன இப்போது என்று சொன்னது போல் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து உங்கள் உருவத்தை நீங்களே கும்பிடுங்கள். அதை எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு ரெஃப்ளெக்ஷன், ஒளி அங்கே கிடைக்கும். அது மனதார நீங்கள் உங்களை நீங்களே அந்த கண்ணாடியை பார்த்து கும்பிடும்போது உங்களுடைய உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கு புரியும். உங்களுடைய மாதா பிதாவினுடைய ஒரு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் பெரும்பகுதி தாய் தகப்பனை நினைத்தாலுமே அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஒரு வழி இல்லாமல் போய்விடும். என் குருநாதர் தவ திரு கோபாலநாசன் அவர்களை ஒரு பெரிய மனிதனும் அவர்கள் காலில் வந்து விழுந்தார்கள். ஐயா, நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு அன்னதானம் போடுவதற்கு ஏதாவது செய்ய சொல்கிறேன் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை, உங்கள் வீட்டில் 2 ஜீவன்கள் பட்டினியாக இருக்கின்றனவே என்று கேட்டார். எனக்கு புரியவில்லை. அதன் பின்னால் சொன்னார், இவன் தாயும் தகப்பனுக்கு சோறு போடாமல் இங்கே வந்து என்னை போய் நல்லாக இரு சொன்னால் நான் எப்படி நல்லாக இருப்பேன் என்று சொன்னார். அதேபோல் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்கள் தாய் தகப்பன் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு நல்ல உணவு, உடை, பணம் கொடுங்கள். அப்படி இல்லாதவர்கள் அவர்களுக்கு திதியாவது இந்த வருஷம் கொடுங்கள். அந்த திதி கொடுத்தாலாவது ராமேஸ்வரம் சென்று கொடுக்கலாமா? இயற்கையில் மரணமடைந்தால் காசி, செயற்கையாக மரணமடைந்தால் விபத்து, இது போன்று நடந்தால் கயா, மொத்தமாக கொடுப்பதென்றால் ராமேஸ்வரம். அதனால் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்கள் தாய் தகப்பனை செய்யுங்கள், அல்லது உங்களுடைய முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த விஷயம் நல்லதாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சிம்ம ராசி அன்பர்களே, இப்போ உங்கள் ராசிக்கு பிறகு ராசியாதிபதி பாருங்கள் உச்சமாக இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் ராசியாதிபதி வந்து பலமாக இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய மெருகூட்டக்கூடிய நிலை. அடுத்ததாக வருஷ கிரகங்களில் எதுவுமே உங்களுக்கு நன்மையாக இல்லை. பக்கபலமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கூட மாறி விடுகிறார். 2 கேது, 8 ராகு, கண்டகச்சனி, இப்படி வருஷ கிரகங்கள் 4மே உங்களுக்கு மைனஸாக இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த ஆண்டில் இருப்பதை கொண்டு எதையும் செய்து மிகவும் ஏதுவாக இவ்வாண்டை நீங்கள் கடந்து வர வேண்டும். அது மட்டுமல்ல, பெரிய முயற்சிகளோ, வேலை மாற்றங்களோ, பணம் கொடுத்து வாங்கும் முயற்சிகளோ, சில படிப்புகளோ உங்களுக்கு பயனளிக்காது. எந்த வகையிலாவது பாதகங்கள் ஆகும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் 10ல் வருவதால் சுயமான தொழில் செய்பவர்கள் தன்னுடைய கணக்கு, வழக்கு, ஆவணங்களை, ஆட்களை எதவாக பார்த்து எதையும் சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக உங்களுடைய ஆவணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், இவற்றையெல்லாம் கூட இன்சூர் செக்யூரிட்டி பாதுகாப்பாக செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஜீவனத்தில் இருப்பவர்களும் தனக்கு மேலுள்ள அதிகாரிகளையோ, கீழே உள்ள பணியாட்களையோ, வரும் கஸ்டமர்களையோ எந்த வகையிலும் நாம் பகைத்து கொள்ளாமல் சுமூகமாக நடப்பது நன்மை. இப்போது உங்களுடைய உழைப்பு, அடுத்த ஆண்டில் அதற்கான நன்மை இருக்கிறது. அதற்கான விதை என்று நீங்கள் நினைத்து எதிலுமே நீங்கள் விவேகமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக சரீரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கூட்டாக செய்யும் எந்த முயற்சியும் கூடாது. இரும்பு, எந்திரம், பூமிக்கு கீழ் பணிபுரிபவர்கள், தண்டிக்கும் தொழில் இருப்பவர்கள் மற்றும் ஆகாய மார்க்கமான சம்பந்தப்பட்டவர்கள், கடல் கடந்து சென்று இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்ற ஜீவனம் செய்பவர்கள், நெருப்பினால் ஆகக்கூடிய பொருட்கள், அதன் மூலமான ஜீவனங்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் இன்சூர் பாதுகாப்போடும் மற்றும் எந்த வகையிலும் தன்னை தற்காத்து கொண்டு செயல்பட்டால் மிகவும் நன்மையே. கால்நடைகள் விஷயத்தில் கூட உங்களுக்கு பலிதம் இராது. ஆக கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தம் கண்டிப்பாக இருக்கும். தேவையான செலவுகளுக்கு அது நாம் செய்துதான் ஆக வேண்டும். நிர்பந்தமான சூழ்நிலையில் நீங்கள் எந்த வகையிலும் ஒரு முக்கிய விஷயங்களை பிறர் உதவியின் மூலமாக செய்தே ஆக வேண்டும். இந்த ஒரு பெரிய பாதிப்பில் இருந்து
நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகத்தில் நல்லதொரு தசாபுத்தி ஆதிக்கம் நடைமுறையில் இருக்குமாயின், அதாவது ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் யோக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவோ செவ்வாயோ மற்றும் சூரியனோ இவர்கள் பலம் பொருந்தி தசாபுத்தி நடந்தால், இப்போது நான் சொன்ன இந்த வருஷ பலன்களுடைய பெரிய பாதிப்பு உங்களை அண்டிவிடாது. சூரியனை கண்ட பனிபோல் அந்த பலவீனங்கள்லாம் நீங்கி பக்குவமாக எந்த ஒரு காரியத்தையும் இறையருள் கொண்டு, தக்க வழிபாடுகள் கொண்டு, சரியான உபாயங்கள் கொண்டு தான் செய்ய வேண்டியதை எப்படியும் ஓரளவு செய்து கொள்வீர்கள். சிம்மம் 10ல் குரு, ஜீவன குரு. 10ல் குரு வந்தால் பதவி நாசம், தொழில் நாசம் என்று சாஸ்திர சட்டம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது குரு 10ஆம் இடத்தில் இங்கிருந்து பார்க்கும் பொழுது அவருக்கு ரிஷபராசியில் போய் உட்கார்ந்திருக்கின்றார். அந்த ரிஷபத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கஷ்டம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பேங்கில் வாங்கின கடனை கொடுக்க முடியாது, மன அமைதி கெட்டு போகும், பிள்ளைகள் படிக்காது, மனைவி ஆடம்பர அலங்கார பிரியர்களாக இருந்து அதில் செலவழிப்பார்கள். அதுக்கு சுப விரயம் பண்ணி விடலாமா, ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கலாமா, வீடு கட்டலாமா, அதெல்லாம் செய்யலாம். ஆனால் என்ன இருந்தாலும் அதில் 10ல் குரு இருப்பதற்கு ஒரு சின்ன ஒரு விஷயமாவது அது செய்யாமல் விடாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த வியாழக்கிழமை தோறும் காலை 1 மணி நேரம் நீங்கள் சீட்டில் இல்லாமல் போயிடணும். தொழில் நடக்கும்போது அரசு உத்தியோகத்தில் இருப்பவங்க தான் ஒரு அரை மணி நேரமாக சீட்டு விட்டு போயிடணும். ஐயா அவரை காணமே, ஐயா அவர் வேலைக்கு வரலையா, இப்படி ஒரு அவச்சொல் அங்கே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வியாழக்கிழமை தோறும் இப்படி நடந்து கொண்டே வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து 10ல் இருக்கின்ற குரு விடுதலை கொடுப்பார். அது போக இன்னொன்றும் சொல்லித் தருகிறேன், ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த குரு இருக்கும் இடத்துக்காரர்கள் 10ல் இருப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிறிதளவு பூலாங்கிழங்கு, பூசுபொடி, ஆண்டாள் ஸ்நான பவுடர், இப்படி இவைகளெல்லாம் சேர்த்து அந்த இதழிலே கொஞ்சம் ரோஜா இதழ்களையும் சேர்த்து அரைத்து தினமும் நீங்கள் குளிக்கும்போது உங்கள் மேல் பூசி குளியுங்கள். அதுவும் அந்த வாசம் உங்களுடைய நாபியிலே ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் பை நிறைகின்றது, வாழ்க்கை சுபிச்சமாகின்றது, கடன் அடைகின்றது, கடனால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகுகின்றது. குரு பகவான் அருளால் தங்கமும் பொருளும் பொன்னவன் எப்படி காப்பாற்றினானோ அதே போல் உங்களுடைய குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். சிறு ஒரு பொடியே உங்கள் வாழ்க்கையில் பணம் தரும் ஒரு செயலாக மாறுகின்றது என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இப்போ உங்கள் ராசியை நம்ம பார்க்குற போது பாம்புகள் என்று சொல்லக்கூடிய ராகு எதுக்கள் நன்மையாக இல்லை. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து விடுகிறார். சிறப்பது. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் என்று சொல்வது போல 9ஆம் இடத்துடைய குரு பகவானால் உங்கள் ராசியை பார்க்கிறார். அதிலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவு, மிடுக்கான நடை, அந்த பந்தா பக்தி, தன் காரியத்தை செய்வதற்கான ஆட்கள் பலம், இதையெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். திருமகள் அருள் உங்கள் ராசிக்கு வந்தடைகின்றன. அது மட்டுமில்லை, நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அது மட்டுமா, பெண்கள் தாங்களுடைய என்ன விருப்பமோ அதை தன் தந்தை, தன்னுடைய கணவர், தன் பிள்ளைகள் இவர்கள் மூலமாக தான் நினைத்ததை பெற்று சந்தோஷமாக இருப்பார்கள். 6ஆம் இடத்து சனியால் எதிரிகளை வெல்ல முடியும். விவகார வியாஜ்யங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். கடன்களுடைய நிவாரணங்கள், நமக்கு நெருக்கடியான கடன்களை எப்படியும் கட்டிவிடுவீர்கள். உங்களுக்கு ஈஸியாக பண முதலீடுகள், ஒன்றை விற்று ஒன்றில் போற்று டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவைகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறது. குறிப்பாக சில ஸ்பெக்குலேஷன் அதிர்ஷ்டங்கள் கூட ஓரளவு உங்களுக்கு இருக்கின்றன. அத்துடன் நாடு கடந்து செல்வது, பிற நாடு மொழி இனத்தவள பிரயோஜனம் அடைவது, வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், பிறரால் உதவிகள், தான் நினைத்த காரியங்களை கைக்கொள்வது, இது போன்ற அம்சங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்யாணங்கள் யாவும் மிகவும் சிறப்பாக நடக்கும். பிள்ளை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த புத்திர அம்சங்களும் மிகவும் நல்ல விதமாக கைகூடக்கூடும். தெய்வ நேர்த்திக்கடன்கள், பல சிக்கல்கள், சிரமங்கள், கர்மாக்கள், இதன் மூலமாக ஏதேனும் ஒரு பாதிப்பில் இருந்து வந்திருக்கும் உங்களுக்கு இப்போது நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், யாகங்கள், தெய்வீக வழிபாடுகள் மற்றும் நல்லோருடைய ஆலோசனைகள், நன்கு நடந்துக்கக்கூடிய அந்த யோக்கியாம்சங்கள், இறை சக்தி, இதன் மூலமாக பலவிதமான
கெடுதல்களில் இருந்து நீங்கி நீங்களும் உங்க குடும்பமும் உங்களை சேர்ந்தவர்களும் வெற்றியாக மாறக்கூடும். ஆக உங்களுடைய விவேகத்திற்கு ஒரு சாதகம் இருக்கிறது. உங்களுடைய வெற்றி எந்த வகையிலும் பாராட்டக்கூடியதாக இருக்கும். உங்க திறமைகள் எந்த வகையிலும் மேடையில் அரங்கேற்றமாகி 4 பேர் பேசக்கூடிய அளவுக்கு எல்லோருடைய சிறப்புகளையும் உங்களுடைய கவனம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆக கன்னிராசி அன்பர்கள், மாத கிரகங்களாகிய ராசியாதிபதி சுக்கிரன் பலமாக இருப்பதும் மற்றும் இங்கே தர்மகர்மாதிபதி யோகத்தில் ராசி அவர்கள் பார்ப்பதும் உங்களுக்கு எந்த வகையிலும் தன்னிலும் மேம்பட்டவருடைய தயவுகள் நன்கு கிடைக்கும். கலை, அரசியல், உணவு மற்றும் கடல் கடந்து செல்லும் ஜீவனங்கள், கச்சா பொருட்கள், அழகு பொருட்கள் மற்றும் காஸ்மெட்டிக்ஸ், விளையாட்டு சாதனங்கள், மீடியா மற்றும் பேப்பர், பிரசுரங்கள், மக்களுக்கு தேவையான பொருட்கள், ரெவின்யூ, நிதி, நீதி, இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் நிதர்சனமான சில நன்மைகளை இந்த ஆண்டில் பெற்று திகழ்வார்கள். பலராலும் உங்களை பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சிறப்புகள் ஏதேனும் இந்த ஆண்டில் குறிப்பாக இருந்திடக்கூடும். கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் 9ல் இருக்கக்கூடிய குரு, பாக்கியஸ்தான குரு குணமாக அள்ளி கொடுப்பார். ஏற்கனவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மேச லக்கணமாக இருந்தால் அதை விட ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ணன் தம்பிட்டு வாங்கி சாப்பிட்டே காலத்தை ஓட்டிடுவாங்க. மனைவியாக இருந்தாலும் அவள் கணவன்ட்டு துட்டு வாங்கிட்டே இருப்பாள். தினமும் சட்டப்பையில் துட்டு வச்சுருந்தா பொம்பளை ஆளுக்கு தான் சொந்தம், ஆம்பளை ஆளுக்கு சொந்தம் இல்லை. வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் இருக்க நண்பன்ட்ட கொடுத்துட்டு போனால் அவன் தண்ணி அடிச்சுட்டு தெருவில் போயிடுவான். ஏன்னா இருக்கக்கூடிய காலம் அப்படி. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கன்னிராசியிலே பிறந்தவர்கள் வெண்குங்குளிய தூபம், அதாவது வெண்குங்குளியம் என்று ஒரு குங்குளியம் இருக்கின்றது, அதை சாம்பிராணி கரண்டியிலே போட்டு கங்கை ஏற்றி உங்களுடைய பூஜை ரூமிலே காட்ட வேண்டும். வியாழக்கிழமை அன்று ஏதாவது ஒரு குரு பகவானுக்கு ஒரு மாம்பழம் வாங்கி இந்த சீசன்லேயே வைத்து விடுங்கள். மாம்பழம் ஒரு 11 வாரம் தொடர்ச்சியாக கொண்டு குரு பகவானுக்கு வைத்து உங்கள் பேர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி அந்த மாம்பழத்தை வெட்டி சிறிதளவு நீங்கள் சாப்பிட்டு விட்டு அங்கே செல்லுகின்ற மக்களுக்கு கொடுங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டு அரிசி பானையும் நினையும், அன்னதானமும் நடக்கும். எல்லா விதமான சுபமான தங்க நகை, கடன், ஈடு, வட்டி, தொழில், எந்த திருப்தியும் இல்லாமல் வாழ்ந்த நீங்கள் கண்டிப்பாக திருப்தியாக வாழ்வீர்கள். வியாழக்கிழமை காலை 6 to 7:30 யமகண்டம். ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த யமகண்டத்தில் போய் செய்யுங்க. 6 to 7. முடியாதவர்கள் ராத்திரி இரவு 8 to 9 இந்த டைமில் போய் கண்டிப்பாக மாம்பழம், நல்ல சுவையான மாம்பழம், 1க்கு 3 மாம்பழம் கூட வாங்கி வைங்க. அர்ச்சனை பண்ணிட்டு 1 அந்த பிராமணால்கிட்ட கொடுங்க, 2 வெட்டி நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாருக்கும் தர்மம் பண்ணுங்க. இந்த தர்மமே காப்பாற்றும். இதில் உள்ள கொட்டைகளை என்ன செய்வது? தர்மம் செய்த பின் இந்த மரம் வளருமா வளராதா? உண்மையிலே ஒன்றை சொல்லுகின்றேன். இந்த 11 வாரம் வைத்தீர்களால் 3 பேணிக்கு 33 மாம்பழ கொட்டைகள் இருக்கும். இந்த கொட்டையை காய வைத்து ஒரு இடத்திலே ஊன்றி அது கன்றாக வளர்ந்து பயிராக வெளியே வந்தபின் ஒரு 33 இடங்களுக்கு 33 நபர்களுக்கு அந்த மாமரத்தை தானமாக கொடுங்கள். உலகத்திலே நீங்கள் செய்த பாவம், உங்களுடைய நாபியிலே இருந்து சிரசு வரை உள்ள பாவங்கள் அத்தனையும் குறைந்து கல்யாணம், விவாகம், தொழில், அமைதி, வாழ்க்கை ரம்மியம், தெய்வ குற்றம் எல்லாம் நீங்கி சுபிட்சமாக வாழ்வீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசியை பொறுத்தவரையில் நமக்கு இப்போ பார்த்தோமே ஆனால் ராகு பகவான் 6லே சஞ்சரிப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாகும். 5லே யோகாதிபதியாக சனீஸ்வரர் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆக வருஷ கிரகங்கள் இந்த 2ம் உங்களுக்கு நன்மையாக இருக்குது. மற்றபடி 8ல் குரு போவதும் 12லே கேது இருப்பதும் ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகும். அதனால் நமக்கு 6ல் இருக்கக்கூடிய ராகுவால் நீங்கள் உங்களுடைய தொழில்நுட்ப கல்விகளுடைய நிலை, அதனுடைய விருப்பமான படிப்பு, வேலை முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். உங்களை எந்த வகையிலாவது பிறர் மடக்க வேண்டும் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்படைய செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதில் நீங்கள் எப்படியும் தன் திறமை யுக்தியால் நீங்கள் யார் என்பதை நிரூபித்து வெளியே வந்து வெற்றி காண்பீர்கள். விளையாட்டு மற்றும் போட்டி பந்தயங்கள், எந்த ஒரு சம்பவங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, கடன் பெறுவது கூட நல்ல விஷயமாக இருக்கும். கடல் கடந்து சென்றும் பணிகளில் ஈடுபட படிக்க வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளை எப்படியும் சமயோஜிதம் அறிந்து சரியானபடி பேசி நீங்க நினைத்த காரியத்தை உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சாதித்துக் கொள்வீர்கள்.
5ஆம் இடத்து சனீஸ்வரரால் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டங்கள் இருக்கின்றன. ஆக குலதெய்வ வழிபாடு, தெய்வீக பரிகாரங்கள், ஓமங்கள், பூஜைகள், தர்மங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது தான் நினைத்த சில விஷயங்களை இறையருள் கொண்டு எதையும் நிதர்சனமாக நீங்கள் பெற்றிட முடியும். அதிர்ஷ்டமுடைய குழந்தைகள் பிறப்பார்கள். பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக நற்பல திட்டங்களை நீங்கள் சரியாக செய்து முடிப்பீர்கள். அத்துடன் காதல் விஷயங்கள் கூட கைகூடும். கனிவாக பேசி முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய இலக்கை அடைவீர்கள். ஆக ராசியாதிபதி கூட சுக்கிரன் 6ல் இருப்பது பலம்தான். அது மட்டுமல்ல, பாக்கியஸ்தானத்திலேயே சந்திரன் இருப்பதும் உங்களுக்கு நன்மைதான். செய்யும் தொழிலில் எந்த வகையிலும் இடையூறுகள் வராது. அப்படியே ஒருவேளை வந்தாலும் கூட அதற்கான சரியான வழிமுறையை கையாண்டு நீங்கள் எப்படியும் தப்பித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு பணியில் இருப்பவர்கள் கூட பகுதி நேரமாகவோ சுயமாகவோ தொழில்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக அமையும். பெண்களை இணைத்து ஆண்கள் செய்யும் ப்ராப்பர்ட்டிகள், தொழில்கள் யாவுமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். 8ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அஷ்டம குருவாக இருப்பதால் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மற்றும் பிள்ளைகளுடைய விருப்பங்கள் எந்த வகையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அவர்களால் சில சங்கடங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடும். அது மட்டுமல்ல, பெண்கள் தன்னுடைய பிறந்த இடத்தில் எதிர்பார்ப்புகளோ அல்லது பெற்றோர்களோ அந்த வகை முயற்சிகளிலோ ஏதேனும் ஒரு வகையில் மன நிந்தனைகள் இருக்கும். பங்காளிகளாலும் பந்துக்களாலும் நெருங்கிய உறவுகளாலும் ஏதேனும் சில குறைபாடுகள் உண்டாகும். மன வருத்தங்கள் இருக்கும். தன்னிலும் மூத்தவர்களுடைய தயவை நீங்கள் சரியாக பெற வேண்டும். ஆக உங்களுக்கு சில நேரங்களில் நெருடர்கள் இருக்கும். சதிபதிகள் கூட தனக்குள் பேசி எதையும் இந்த 4 சுவற்றுக்குள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் அக்கம் பக்கம், அடுத்தவர்கள் விஷயம், குடும்பம், தொழில் இதிலெல்லாம் மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ரகசியங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பணம் புழங்கக்கூடிய துறையில் மற்றும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவைகள், பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் மற்றும் ஒரு நீச்ச தொழில்கள், எதுவும் ரெக்கார்டுகள் இல்லாமல் செய்யக்கூடிய தொழில்கள், பண்டமாற்று முறைகள், இந்த தொழில் ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டிலேயே உங்களுக்கு பின்பகுதி, அதாவது மத்திய பகுதிக்கு மேல் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு சாதகமான காலங்கள் கைகூட உள்ளது. ஆனால் முதல் 6 மாத காலத்திற்கு பிறகு பின்வரும் 6 மாதங்கள் இந்த தமிழ் வருடத்திலேயே உங்களுக்கு நீங்கள் நினைத்த சில விஷயங்களை சரியாக முடிப்பதற்கோ, அதை சரியாக செய்து நல்லதொரு பேர் எடுப்பதற்கோ, தான் நினைத்த காரியங்களை கைக்கொள்வதற்கோ, எந்த வகையிலும் தன்னுடைய நிர்பந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கோ, தன் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கோ கண்டிப்பாக ஒரு வழிமுறைகள் நிச்சயம் அமையும். ஆக உரிய பரிகாரங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். யாருக்காகவும் பண பொறுப்புகள், ஜாமீன் பொறுப்புகள், ஆள் பொறுப்புகள் கண்டிப்பாக கூடாது. ஒரு பொருளை வாங்கினால் கூட வாரண்டி கேரண்டியோட நீங்கள் எதையும் வாங்க வேண்டும். பார்த்து பேச வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக டீல் பண்ண வேண்டும். முறையான வழிமுறையில் நீங்கள் சரியாக செய்தால், தங்களுக்கு வேண்டியவர்களை நீங்கள் தக்க விதமாக பயன்படுத்தி கொண்டால், இறை சக்தியும் கூடியிருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு இன்பம் தரும் ஆண்டுதான். துலாம் ராசி அஷ்டம குரு, அவருடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம குரு வந்தால் கஷ்டம். தராசுவை தூக்கி நெருப்பது போல் நம்மை நெருத்து பார்ப்பார். இந்த உலகில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு சுமை தாங்கி என்பது லேசான விஷயம் அல்ல. முற்காலத்திலே ஒரு பெண் கற்பமுற்று கருவோடு இறந்து விட்டால், குழந்தை உள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இறந்து விட்டாள் என்றால் அதுக்கு சுமை தாங்கி கல் என்று ஒன்று வைப்பார்கள். இந்த சுமை தாங்கி கல் என்பது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இதை நட்டி 2 கல்லை நட்டி அதன் மேல் ஒரு கல்லை வைத்து அது சுமை தாங்கி கல் என்று வைத்து விடுவார்கள். அதன் மேல் வருவோர் போவோர் உட்கார்ந்து இளைப்பாரி செல்வார்கள். இந்த கல், இந்த நடுகள் எப்பொழுது தானாக சாய்ந்து கீழே விழுகின்றதோ அப்பொழுதுதான் அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் தீரும் என்பது போல் இந்த அஷ்டம குரு. இந்த அஷ்டகுருவ குருவை லேசாக நிறுவக்கூடாது. இதில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 4 பாதம், அங்கிட்டு விசாகம் 3 பாதம், இந்த 9 பாதம். இந்த 9 பாதக்காரர்களும் கஷ்டப்படுவார்களே, அதுதான் இல்லை. எதற்கும் கலங்காதே. எப்பொழுதும் அஷ்டம குரு என்பது ஒரு மனிதனை சிரமப்படுத்தக்கூடிய காலம் வந்தால் பிரம்மாவை தேர்ந்தெடுங்கள். பிரம்மா என்பது குருவினுடைய ஒரு
தலைமை பீடம். இந்த பிரம்மா என்பது கோஷ்டம், சிவன் கோயிலில் தண்ணி விழுகின்ற பகுதியிலே கோஷ்ட பிரம்மா என்று இருப்பார். பிரம்மாவுக்கு யமகண்டத்திலே விளக்கேற்றுங்கள், தினமும் யமகண்டத்திலே விளக்கேற்றுங்கள், அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம், ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்ம நட்சத்திரத்திலே விளக்கேற்றுங்கள். சித்திரை நட்சத்திரம் என்றால் சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம். சுவாதி என்றால் சுவாதி, சதயம், திருவாதிரை. விசாகம் என்றால் விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம். இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் அந்தந்த நான் சொன்ன நட்சத்திரத்து 3 நட்சத்திரத்தை எடுத்து அன்று காலண்டரிலே யமகண்ட நேரத்தை பார்த்து அதிலே சென்று பிரம்மாவிற்கு 3 நெய் விளக்கேற்றுங்கள். இந்த அஷ்டம குரு உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவார், பல விஷயங்களில் உங்களை காப்பாற்றுவார், கோர்ட்டு கேஸுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். நான் எப்பொழுதுமே கஷ்டப்படுபவர்களுக்கு பரிகாரம் சொல்லும் பொழுதுதான் ஒரு வித்தியாசமான விஷயத்தை தொடுவேன். இது நான் அனுபவம் கண்ட உண்மை. பலர் பிச்சை எடுப்பான் என்று சொன்னவனோ எல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கி திரிசக்கு சொர்க்கம் போல் காட்டினது இந்த யமகண்டமே. அதனால் அஷ்டம குருவை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் மேலே சொன்ன பரிகாரத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். விருச்சிக ராசி அன்பர்களே, பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரப்போறார். 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 11ல் ஏற்கனவே கேது நன்மையான இடத்தில் தான் இருந்து உங்களுக்கு இதர கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகளை சரி செய்து கொண்டிருக்கிறார். ஆக ஆதாயத்தில் உள்ள கேது மிகப்பெரிய அதிர்ஷ்டமே. அந்த கேதுவை குரு பார்ப்பது இந்த விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டம சனியால் வரும் உடல் தொல்லையிலிருந்து நீங்கள் மீண்டு விட முடியும். இப்போ சரீரம் முக்கியம் அல்லவா? ஆக அந்த ஆரோக்கியத்துக்கும் தன்னுடைய தாயாருக்கும் தனது உறவுகளுக்கும் வயதானவருடைய கண்டங்கள், காட்சிகள் மற்றும் வீடுகள் வாங்க முடியவில்லையே, விலையுந்த பொருட்களை நாம் பெற முடியவில்லையே, நமக்கு சரியான ஒரு மதிப்பில்லையே என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குருவின் மாற்றம், கேதுவிற்கு அவருடைய பார்வைகள் எல்லாம் நீங்கள் நினைத்த சில விஷயங்களை சரியாக இந்த ஆண்டில் செய்துக்க முடியும். குறிப்பாக கூட்டு முயற்சிகள், கொடுக்கல் வாங்கல், இவைகளெல்லாம் நன்மையே. திருமண காரியங்கள்லாம் மிகவும் நன்றாக நடக்கும். ஏற்கனவே பல விவகாரங்கள், சிக்கல்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது தகர்த்தெறியப்பட்டு அவைகள் நன்மையாக அமையும். தன்னிலும் மேம்பட்டவருடைய தொடர்புகள் உங்களுக்கு பயனுடையதாக கிடைக்கக்கூடும். பிற நாடு, மொழி, இனம் மற்றும் சிவப்பு நிறத்தவர்கள், அங்ககீனமுடையவர்கள், விதவைகள், இவர்களால் கூட நன்மைகளை நீங்கள் பெற முடியும். ஆதாயத்தில் உள்ள கேது எந்த வகையிலும் உங்களுக்கு பணம் பொருளை கொண்டு வருவார். ஏற்கனவே நீங்கள் சொத்துக்களில் லீசிங் வைத்திருந்தாலோ, ஒத்தியின் பேரில் பணம் பெற்றிருந்தாலோ, அல்லது கடன் பெற்றிருந்தாலோ அவற்றை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அத்துடன் தான் விரும்பியபடியே சொந்த பூமியவோ, நினைத்த பொருட்களையோ, வாகனத்தையோ, ஆடை அணிகலன்களையோ தன் விருப்பம் போல் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். அத்துடன் இறைவனுடைய அருள், சுபகாரியம், சேத்திராடனம் மற்றும் வஸ்திராபரண சேர்க்கைகள், உங்களுடைய வரவுகள், செலவுகள், கணக்குகள் மற்றும் பொருளாதாரத்துடைய அமைப்புகள், புகழ் தரக்கூடிய பதவிகள் யாவுமே உங்களுக்கு பெருமை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் திறமையை எந்த வகையிலும் வெளிக்காட்டி நீங்கள் யார் என்பதை காட்டிவிடுவீர்கள். உங்கள் தொழில் எதுவாக இருந்த போதிலும் அவைகள் ரியல் எஸ்டேட், மருத்துவம், எசன்ஸ், பட்டை தீட்டும் தொழில், பூமி கடிந்து வரக்கூடிய பொருட்கள், காவல், கட்டுமான பணிகள், வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள், ஹோம் திங்ஸ் ஐட்டங்கள், நிதி, நீதி மற்றும் அன்றாடம் மக்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை உருவாக்கி தரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் தைரியமும் தன்னம்பிக்கையும், பூமியினுடைய முதலீடுகளும், ஸ்திரச்சொத்தில் போடக்கூடிய பணம் எந்த வகையிலும் வீண் போகாமல் உங்களுக்கு அது சாதகமாக அமைந்திடக்கூடும். ஆக இந்த லக்கணமே ஆண்டின் லக்கணமாகவும் அமைந்திருப்பதால் உங்களுக்கு இந்த ஆண்டு பல வகையிலும் பலராலும் நீங்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைய உள்ளது. இதனை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும். அதற்கு உங்களுடைய உழைப்பும் பிறருடைய அணுகுமுறையும் இறைவனுடைய அருளும் பெற வேண்டும் என்று வேண்டி அதற்கான தக்க உபாயங்களோடு நீங்கள் எதையும் செய்தால் வாழ்க்கையில் இவ்வாண்டில் வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசி சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் உங்களுக்கு வழங்கும் ஒரு அன்பான ஒரு விஷயம். 2 கோள்கள் மனித வாழ்க்கையிலே
மிகப்பெரிய அங்கம். அதில் செவ்வாய் ஒரு சரியான பிளானட். இந்த செவ்வாயினுடைய வீட்டிலே இருக்கின்ற ராசி. ஆனால் உங்களுக்கு இப்பொழுது நல்ல நேரமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்பது ஒரு அவதார புருஷர். அந்த அவதார புருஷரே வேதனை தாண்டினார், வேதனையை தாங்கினார், துன்பங்கள் பல பெற்றார். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். ஒரு புங்க மர கண்டை வாங்கி அந்த புங்க மர கண்டை வீட்டில் வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்து கொண்டே வாருங்கள். ஒரு வருடம் இந்த குரு மாரம் தண்ணியை வளர்த்து விட்டு அதன் பின்னால் அதற்கு தினமும் தூபம் காட்டுங்கள். ஒரு தெய்வீக ஸ்தலத்திலே கொண்டு இதை நட்டுங்கள். அப்படி நட்டிய பின்பு இந்த மரம் பூத்து குலுங்குவது போல், புங்கை தலைந்து புதுவாழ்வு வாழ்ந்தது போல் என்பது போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் நீங்கும். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே அவருடைய தகப்பனாருக்கு திதி கொடுக்க முடியாத போது இந்த புங்க மரத்தின் காய்களை வைத்து திதி கொடுத்தார் என்று ஒரு செவி வழி செய்தி. அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் இப்பொழுது என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு சில உபாதைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இந்த புங்க மரத்தினுடைய கண்டை வளர்த்து பெரும் செல்வந்தராகி உங்களுடைய வாழ்க்கை நிலை உயரும் என்பதை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தனுசு ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். மிகப்பெரிய சிறப்பு. இப்ப குருவே மாறினால் கூட 6ஆம் இடத்துக்கு போயிடார். அதை பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 3ஆம் இடத்தினுடைய 3ஆம் இடம் தைரியம், வீரியம், வெற்றி, விடாமுயற்சி எதையுமே நீங்க பெறக்கூடியவங்க. மேலும் உங்க ராசிக்கு இன்னொரு யோகாதிபதியாகிய செவ்வாய் 3லே இருக்கிறார். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதே நீங்க கவலைப்பட வேண்டாம். போராடுவீங்க, ஒரு விஷயத்தை அதிகமாக கொண்டு செல்வீங்க. அதற்காக இரவு பகலாக எந்த வகையிலும் நீங்கள் அதுல உழன்று கொண்டே இருப்பீங்கள். அந்த முயற்சி வீண் போகாமல் நீங்க நினைத்ததற்கு மேலாக வெற்றியாக மாறி வரும். அது மட்டுமல்ல, எடுத்த காரியங்கள் எதையும் தொய்வில்லாமல் தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பெருமை சேர்ப்பீர்கள். உங்களுக்கு எந்த வகையிலும் பிறர் உதவியாகவே இருப்பார்கள். இந்த மேன் பவர் ஆள்பலம் என்று சொல்கிறோமே, அது உங்க ராசிக்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். 10ஆம் இடத்துல கேது இருப்பதால தொழிலில் எந்த ஒரு இடையூறுகள் வந்தாலும், சிரமங்கள் வந்தாலும், ஆட்களால் பிரச்சனைகள் வந்தாலும், எந்திரங்கள பிரச்சனை இருந்தால் எல்லாத்தையுமே சீர்படுத்தி மீண்டும் தொழிலை செய்து நீங்கள் யார் என்பதை ஒரு முத்திரை பதித்து விடுவீர்கள். அத்துடன் 5ஆம் இடத்திலேயே சூரியன் இருக்கிறார், பாக்கியாதிபதி. தந்தை வழியில் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள், அல்லது பெண்கள் வழியில் வந்து சேர வேண்டிய சொத்துக்கள், அல்லது அரசு சம்பந்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணங்கள், அல்லது தனக்கு வர வேண்டிய நிலுவைகள், கோர்ட்டு விவகாரங்கள், இதன் மூலமான சொத்து பணங்கள், இவைகள்லாம் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டிலே உங்களுக்கு இருக்கின்றன. குலதெய்வ வழிபாடும், தெய்வீக பூஜைகளும், ஆள்பலமும், தன்னை சேர்ந்தவர்களால் தான் நன்கு மதிக்கப்படுவதும், எந்த வகையிலும் உங்களுடைய புகழ் பிரஸ்தாபப்படுத்தப்படும். பிறர் உங்களை பேட்டி காண்பார்கள். எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் பேசப்படக்கூடியவராகவே இருப்பீர்கள். 4ஆம் இடத்தில் இயற்கை சுவர்கள் இருப்பதால் உயர்கல்விகள் சற்போது தடைகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதற்கான தக்க உபாயம் கையாண்டு நீங்க விரும்பிய படிப்பை, நீங்க விரும்பிய பணியை, நீங்க விரும்பிய பதவியை, நீங்க விரும்பிய பொறுப்புகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். அத்துடன் பணம் புழங்கக்கூடிய துறைகள், ஆசிரியர்கள், ஆடிட்டிங் மற்றும் ரெவின்யூ, அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள் மற்றும் எக்ஸ்போர்ட் தொடர்புடையவர்கள், மீண்டும் தன்னுடைய திறமையை மையமாக கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள், முகவர்கள், ஏஜெண்டுகள், கொரியர் நிறுவனங்கள், தகவல் தொடர்புகள், ஜுவல்லரி, தங்கம், வெள்ளி இது சம்பந்தப்பட்டவைகள், காவல் மற்றும் கட்டுமான பணிகள், பூமி சம்பந்தப்பட்டவைகள், விவசாயம், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் ஏற்புடைய ஆண்டாகவும் ஆதாயமாகவும் பரிணமித்து நீங்கள் யார் என்பதை உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக செயல்பட போகிறீர்கள். தனுசு ராசி அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இந்த தனுசு ராசிக்காரர்கள் மூலம் 4 பாதம், பூராடம் 4 பாதம், உத்திராடம் 1 பாதம் வருகின்றது. இவர்களுக்கு 6லே குரு இருக்கும்போது மிகுந்த கஷ்டம். அது எதிரி ரணரோக சத்ருஸ்தானத்திலே கொண்டு விட்டுவிடும். அப்பொழுது இந்த சத்ருவைகளை எப்படி ஜெயம் செய்வது, நோய் நொடியிலிருந்து எப்படி வருவது, கடன் எப்படி அடைவது என்று எல்லாரும் யோசிப்பார்கள். இதற்கு மானசீகமாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர்களே யார் அப்படிங்கிற மாதிரி
இந்த மனதில் ஆறில் நமக்கு குரு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை ஒரு சில விஷயங்களுக்கு உண்டு. அதில் சந்தன மரத்திற்கு அதிகமான பவர் உண்டு. இந்த ஆறிலே குரு இருப்பவர்கள், தனுசு ராசிக்காரர்கள், சந்தன மாலை, செஞ்சந்தன மாலை வாங்கி கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். அல்லது ஒரு சந்தன குச்சியை சிறிதளவு ஒரு சின்ன கல்லை வைத்து உரசி சிவன் கோயிலிலே வைத்து ஒரு அமாவாசை திதியிலிருந்து பௌர்ணமி திதி வரை, ஒரு பௌர்ணமி திதியிலிருந்து மறு அமாவாசை வரை 30 தினங்களுக்கு சுத்தமாக இருந்து தினமும் சென்று அந்த சந்தனக்கட்டையை அந்த கல்லிலே உரசி சிறிதளவு எடுத்து கொடுத்து அங்கே அந்த இறைவனுக்கு நெற்றியிலே சிவபெருமானுக்கு சாற்ற வேண்டும். அப்பொழுது ஆறில் இருக்கின்ற குரு தேவையில்லாத வேலைகள் செய்யாமல் உங்கள் வீட்டில் யாராவது இறந்தவர்கள், தீய மரணங்கள் அடைந்தவர்களுடைய ஆன்மாவும் மோட்சமாகி உங்கள் குலதெய்வ கடாட்சமும் கிடைத்து பணவரவோடு இந்த ஆறில் குருவை கழித்து விடுவீர்கள். 6 என்பது ஒரு கஷ்டமான செயல். இதற்கு அருமையான வழி சிவபெருமானுக்கு சந்தனக்கட்டையை அரைத்து நெத்தியிலே போட்டு வைப்பது. அமாவாசை முதல் பௌர்ணமி வரை தொடங்க வேண்டும். பௌர்ணமி முதல் அமாவாசைக்கு வர வேண்டும். இதை நீங்கள் செய்து பார்த்தீர்களால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் இப்போது 7.5 சனியில் பாதச்சனியில் இருக்கிறீங்க. அதை நீங்கள் மனசை நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு இதர கிரகங்கள், அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் வருஷ கிரகங்களில் பலம் இல்லை. இதனால் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுப்பது, படிப்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குடும்பத்தில் மிகவும் அனுசரித்து போக வேண்டும், மற்றும் முக்கிய பொறுப்புகளை கூட நீங்கள் அவர்களிடத்தில் விட்டுவிடலாம். பிறருக்காக நீங்கள் பண பொறுப்புகள், ஜாமீன் பொறுப்புகளை ஏற்கலாகாது. தனக்கு அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி எந்த காரியங்களும் ஈடுபடாமல் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இப்போ வருஷ கிரகங்களில் ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு முக்கிய திருப்பத்தை உங்களுக்கு உண்டாக்கும். அதாவது இந்த 7.5 சனியால் வரும் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதற்கே அந்த ராகுடைய பலம்தான். அவங்களுடைய சமயோஜிதம் வேண்டும், பிறர் எந்த வகையில் அனுசரிக்க வேண்டும் என்ற நிலை வேண்டும், ஆண்டவருடைய அனுகிரகம் வேண்டும். இதெல்லாம் ராகுவான் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். அடுத்தாப்புல உங்களுக்கு பிற நாடு, மொழி, இனம் மற்றும் தொழில் எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் எதை நீங்கள் செய்ய நினைக்கிறீர்களோ அதை தைரியத்தோடும் பிறருடைய சப்போர்ட்டுகளோடும் தெய்வ பலத்தோடும் சரியாக இயங்கி தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பெருமை சேர்ப்பீர்கள். சில நேரம் பல இடையூறுகள் வரும் சனி செவ்வாயினுடைய சேர்க்கையால். ஆனால் அந்த இடையூறுகள் எந்த வகையில் பார்த்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போன மாதிரி அந்த பாதிப்புகள், பாதகங்கள் யாவும் பின்னாடி அவைகள் நீங்கி நீங்கள் பெற வேண்டிய நன்மையை பிறர் மூலமே யார் உங்களுக்கு தட வேண்டாம் என்று சொல்கின்றார்களோ, எந்த தடை உங்களுக்கு முன்னாடி நிற்கின்றதோ அவைகளெல்லாம் விலகி அவர்கள் மூலமாகவும் உங்களுடைய உழைப்பின் மூலமாகவும் இறையொருளாலும் அதை கண்டிப்பாக பெற்றுவிடுவீர்கள். 5ஆம் இடத்தில் குரு பகவான், குரு கடாட்சியம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கின்றன. உங்கள் ராசியை பார்க்கிறார், நல்ல இடத்துல இருக்கார். அதனால் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியம் நன்மையாக முடியும். அழகான வீடு, வாகனங்கள், சௌரியங்கள், ஆடை அணிமலர்கள், லக்ஸுரியான அம்சங்கள் மற்றும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய விருப்பத்தை குடும்பத் தலைவன் அவர்கள் விருப்பத்தோடு கொண்டு செல்வார். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த வகையிலாவது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி மீடியா மற்றும் எந்த வகையிலும் நீங்கள் பேசப்படுவீர்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சிறப்புகளும் திறமைகளும் பலருக்கு சென்றடைந்து அதன் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்களை நீங்கள் அடையப் போகிறீர்கள். அதிர்ஷ்டமுடைய குழந்தைகள் பிறக்க இருக்கிறார்கள். கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தாமதமாகும். ஆனால் ஆண்டின் மத்திய பகுதிக்கு மேல் அந்த முயற்சி எந்த வகையிலும் வீண் போகாமல் அது வெற்றியாக மாற்றிக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு இருக்கின்றன. அத்துடன் உங்களுடைய ஜீவனம் எதுவாக இருந்தவுடன் வேலையில் மிக முக்கியம். வேலையை காட்டி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக கண்ணாடி, நீர், உணவு, வெண்மை நிற பொருட்கள், அன்றாடம் அழியக்கூடிய வஸ்துக்கள், கலை, அரசியல், ஜோதிடம், கன்சல்டிங், காஸ்மெட்டிக்ஸ் மற்றும் சாக்கு, கலைத்துறை, விளையாட்டு, வினோதம், பட்டை தீட்டும் தொழில், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு எந்த வகையில் பார்த்தாலும் இந்த ஆண்டு ஏற்புடைய ஆண்டாகும். நல்லதொரு ஆர்டர்களும் அணுகுமுறைகளும் கஸ்டமர்களுடைய சிறப்புகளும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். அத்துடன் தெய்வ பலமும் உங்களுக்கு கூடியிருக்கிறது. தெய்வ நேர்த்திக்கடன்களையும் சரியாக செலுத்தி உங்கள் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் ஒரு சிறப்பை ஏற்படுத்தி
தன்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமான பயணங்களை மேற்கொண்டு வாழ்வீர்கள். மகரம் ராசி. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, மகர ராசிக்காரர்கள் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து பார்த்திருப்பீர்கள். திருவோணம், அவிட்டம், உத்திராடம், சொல்ல வேண்டாம். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், இங்கே செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாய் சனி செயற்கையாக வேறு இருக்கின்றது. இது வரும்பொழுதே நம்மளை என்ன செய்ய போகின்றதோ பலர் பலவிதமாக பேசுவார்கள். எல்லாம் வல்ல தேவியினுடைய அருளால் மூலத்திரிகோணம் என்ற 159 சாரம் உங்களை காப்பாற்றப் போகின்றது. அதை அப்பொழுது நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? திருவோணம் நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த திருவோணம் நட்சத்திரத்தன்று கண்டிப்பாக குற்றாலநாதர் கொல்லாமணி அம்மாள் சந்நிதி, தென்காசியிலே குற்றாலத்திலே குற்றாலநாதர் கொல்லாமணி அம்மாள் சந்நிதியிலே ஒரு தரணி பீடம் என்ற ஒரு பீடம் இருக்கின்றது. அங்கே அம்பாளுடைய வழிபாடு பகல் 12 மணிக்கு சாலச் சிறந்த வழிபாடு. அதுவும் பௌர்ணமி என்று போனீர்களால் மிகச்சிறந்த வழிபாடு. அங்கே சென்று அதுக்கு மாலை அணிவித்து முடிந்தால் உங்கள் கை விரல் கட்டை விரல் அளவு ஒரு திரிசூலம் அடித்து அந்த திரிசூலத்தை கொண்டு போய் உங்கள் மனதால் வேண்டி இந்த உள்ளங்கையிலே இந்த ரேகையிலிருந்து இந்த நடுவிரலுக்குள்ளே இந்த உள்ளங்கையிலிருந்து நடுவிரல் ரேகை வரை இந்த ரேகைக்குள்ளே அந்த சூலத்தை வைத்து மனதார வேண்டி உங்கள் கடன் தொல்லையிலிருந்து உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் வேண்டுதல் பண்ணி அந்த தரணி பீடத்தை 11 சுற்று சுற்றி அந்த உண்டியலிலே செலுத்துங்கள். அது ஜாம்பவான் கரடியும் அகஸ்தியனும் கட்டிய ஒரு தரணி பீடம். 2 அங்கே பலிபீடங்கள் இருக்கும். எங்குமே அப்படி பார்க்க முடியாது. 2 பலிபீடங்கள் இருக்கும். அதை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கும்பராசி அன்பர்களே, இப்போது உங்களுக்கு பார்க்கின்ற போது வருஷ கிரகங்களில் 4 கிரகங்களில் எதுவுமே உங்களுக்கு நன்மையாக இல்லை. சென்மச்சனி, 2 ராகு, 8 கேது, 4 குரு. ஆக 4 கிரகங்களில் ஒரு கிரகங்கள் கூட சப்போர்ட்டாக இல்லாத ஒரே ராசி கும்பராசி தான். அதை நீங்கள் மனசை நிறுத்திக்கிறோம். வருஷ கிரகங்கள் 4 இல்லாதனால நீங்கள் பெரிய முயற்சிகளை எடுப்பது, பெரியதொரு திட்டங்கள், முதலீடுகள், அணுகுமுறைகள், படிப்பு, வேலைகள், இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. தக்க மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டும். யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய குடும்பமோ தொழிலோ உங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு விஷயங்களுமே ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை எந்த வகையிலாவது குற்றம் கண்டுபிடித்து அவற்றை நிலைநிறுத்தி உங்களுடைய கௌரவ அந்தஸ்துக்கு பங்கு வரக்கூடிய அளவில் சுற்றத்தார்களோ நண்பர்களோ தொழிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். யாருக்காகவும் இந்த பொறுப்புகளை ஏற்காமல் தன்னை பார்த்து கொள்ள வேண்டும். இருப்பதை கொண்டு எதையும் செய்து நீங்கள் இந்த ஆண்டை நீங்கள் சரியாக கடந்து வர வேண்டும். இப்போது உங்களுக்கு வருஷ கிரகங்கள் அல்லாது இந்த ராசிக்குரிய மாத கிரகங்களில் பார்க்கிற போது சில யோக கிரகங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கு. அது எந்த கிரகம் நீங்க பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சமாக இருப்பது இந்த ராசிக்கு மிக முக்கிய கிரகம். அவர் உச்சமாக இருப்பதும் 2ஆம் இடத்திலே புதன் இருப்பதும் இருவரும் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதும் ஒரு நன்மை. மற்றபடியாக 6க்குடைய சந்திரன் 5லே இருப்பதும் இந்த 3 கிரகங்கள் தான் மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகளில் இருந்து உங்களை காப்பாற்றி உங்களுடைய சொற்ப தேவைகளையும் உங்களுடைய அந்த உழைப்பையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் சற்று நன்மையாக மாறும். இந்த மாறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஏதோ இப்போ படிச்சுட்டு இருக்கோம், ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், கிடைச்ச வேலையை நம்ம பண்ணணும். இப்போ நம்ம பெருசாக எதையும் முயற்சிக்கக்கூடாது. நம் அன்றாட உணவு, உடல் கட்டுப்பாடுகள், சரீர பாதுகாப்பு, கிடைக்கும் ஜீவனத்தில் அதை சரியாக கொண்டு செல்வது, கொடுக்கும் வேலையை சரியாக செய்வது, பக்தி மற்றும் சேத்ராடனங்கள், பரிகாரங்கள், ஆலய தரிசனங்கள், முடிந்தவரை தர்மங்கள் இவற்றெல்லாம் செய்ய வேண்டும். ஆக நீங்கள் விட்டு கொடுத்து போவதும் சுப விரயங்களை மேற்கொள்வதும் பிறருக்காக நல்ல ஆலோசனைகளோடு இயங்குவதும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவதும் அதற்கான பூஜைகள், ஓமங்கள் மற்றும் வழிபாடுகள் யாவுமே உங்களுக்கு நன்மையை தரும். அந்த நன்மையை தருவதற்கு இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு ஒரு மார்க்கமாக இயங்கும். இதை நீங்கள் மனதில் கொண்டு தனக்கு கிடைப்பதை நினைத்து இந்த ஆண்டிலே பெருமை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
உங்க ஜாதகத்தில் இப்போது சுக்கிரனோ புதனோ சந்திரனோ தசாபுத்தியாக இருந்தால் இந்த ஆண்டில் இந்த வருஷக்கரங்கள் ஏற்படக்கூடிய கெடுபலன்களிலிருந்து மீண்டு நன்மையான பலனை நீங்க அடைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையேல் உரிய பரிகாரத்தின் மூலமாக உங்களை நீங்கள் தற்காத்து கொண்டு கிடைக்கும் ஜீவனத்திலும் குடும்பத்திலும் சரியாக எதையும் செய்து இந்த ஆண்டை ஏதுவாக கடந்து வருவதே நல்லது. கும்பம், நாளில் குரு. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, நாளில் குரு வந்தால் மிகுந்த கஷ்டம். ஏற்கனவே ஜென்மச்சனி வேறு. குரு நாளில் வரும்பொழுது தான் துரியோதனன் படை மாண்ட காலம். அப்படி வரும்போது நிறைய பெரியவர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கட்டாய் கொண்டே இருக்கும். பல விதங்களில் துன்பங்கள் வரும். மனதை தேற்றிக்கொள்ளலாம், உடலை தேற்றிக்கொள்ளலாம். ஆனால் நம் நெஞ்சு படபடப்பை நிறுத்த முடியாது. இதற்கு என்ன செய்வது? என்ன செய்தால் நன்றாக இருக்கும்? சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு. ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த ராசியில் இப்பொழுது நாளில் குரு வருவதால் பெரும்பகுதி வீட்டிலே அடுப்பிலே சமையல் பண்ணக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் காலையில் முதலாக வெறும் தண்ணீரை அடுப்பில் தூக்கி வைக்காதீர்கள். டீ போடுவதற்கோ காப்பி போடுவதற்கோ எது வைத்தாலும் ஒரு பாத்திரத்திலே வெறும் தண்ணியை ஊற்றி என்று அடுப்பில் இந்த 4ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது ஒரு பெண் வைக்கின்றாலோ அங்கே தரித்திரம் தன்னால் வந்துவிடும். அதனால் ஒரு பாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சுப பொருள்களை வையுங்கள். வெறும் தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி அடுப்பிலே வைக்காதீர்கள். வைக்க வைக்க வீட்டில் உள்ள குழந்தைக்கு நோய், கணவனுக்கு நோய், மனைவிக்கு நோய், ஆஸ்பத்திரி செலவு, பீடைகள் என்று அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு உபாயம் என்ன? இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், சிறிதளவு நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு, தினமும் சமையல் பண்ணுகின்ற உணவை சிறிதளவு எடுத்து சென்று உங்களுடைய பூஜை அறையிலே வைத்து அந்த பூஜை அறையில் இருக்கின்ற தெய்வங்களுக்கு காமித்து விட்டு அதன் பின்னால் சிறிதளவு உணவை காக்கைக்கோ பசுவுக்கோ ஒரு நன்னெறி படைத்த ஒரு பிச்சைக்காரர்களுக்கோ அளித்துவிட்டு அன்னதானம் செய்ததாக நினைத்துவிட்டு சாப்பிட வேண்டும். இது முடியுமா முடியாதா? தினசரி இதை செய்ய முடியுமா முடியாதா என்று கேட்பார்கள். அப்படி தினசரி செய்ய முடியாதவர்கள் தயிர் சாதம், வியாழக்கிழமை அன்று தயிர் சாதம் போட்டு ஒரு 3 நபர்களுக்காவது முதியோர்களுக்காவது தானம் செய்தீர்களானால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் நன்றாக வாழ்வீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மீனராசி அன்பர்களே, இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது வருட கிரகங்கள் நம்ம எதை பார்த்தாலும் எந்த கிரகங்களுமே உங்களுக்கும் சாதகமாக இல்லை. இப்போ ஜென்மத்திலே ராகு, 7இல் கேது, 12இலே சனி, 7.5 சனி துவக்கம். இப்போ 2இல் உங்களுக்கு பக்கபலமாக இந்த குரு பகவான் மே மாதம் மாறிவிடுகிறார். ஆக 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக உங்களுக்கும் இந்த 4 வருஷ கிரகங்களும் குறிப்பாக ராகு, கேது, சனி, குரு, இந்த 4 கிரகங்கள் நன்மையாக இல்லை. இதை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். அதற்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கென்று சில யோக கிரகங்கள் இருக்குது. அதனுடைய பலம்தான் இந்த ஆண்டு. இந்த 4 கிரகங்கள் நன்மை இல்லை என்றாலேயே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தனக்கு என்ன கிடைக்கிறது அதை தக்க வைத்து கொண்டுதான் இந்த ஆண்டை நீங்கள் கடக்க வேண்டும். நீங்கள் சில முயற்சிகள் போட்டிருக்கலாம், முயற்சிகள் எடுத்திருக்கலாம், சில திட்டங்கள் போட்டிருக்கலாம், பிறருக்காக நீங்கள் இயங்கலாம், கடன்கள் கூட வாங்கலாம். அவையெல்லாம் சரியானபடி பரிணமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, குறைவு. அற்ப நன்மைகளே நீங்கள் அடைய முடியும், அற்ப சுகங்களே ஏற்படும். யாருக்காவது சில பொறுப்புகளை ஏற்று நீங்கள் திணறடிப்பட போகக்கூடிய வாய்ப்புகளை காட்டுகின்றன. அது மட்டுமல்ல, பிறருக்கான பரிந்துரைகள் மற்றும் பண பொறுப்புகள், கையெழுத்திடுவது இவையெல்லாம் கூடாது. மற்றும் குடும்பத்திலே எல்லோரையும் அனுசரித்து நடக்க வேண்டும். சில பொறுப்புகளை கூட தன் நம்பிக்கைக்குரியவருடன் விட்டுவிடலாம். வேலையில் கூட தனக்கு மேல் கீழ் உள்ளவர்களை அனுசரித்தே தான் எந்த ஒரு முயற்சியும் செய்தால் தான் எந்த வகையிலாவது பார்த்து கொள்ள முடியும். அதிக அலைச்சல் விடக்கூடிய பயணங்கள் அல்லது அதிக வேலைப்படு உள்ள நிர்வாகத்துக்கு மாற்றமாவது, தனக்கு கிடைத்திருக்க பணியில் அதிக வருவாய்கள் வராமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தங்கள், இப்படியெல்லாம் கூட ஒருபுறம் உங்களை இருக்கும். சுபகாரியங்கள் தள்ளி போகும். அறுவை சிகிச்சையில் பிள்ளைகள் பிறப்பார்கள். ஆக பிறருடைய எந்த வகையில் பார்த்தாலும் எதிரிகள் உங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பும், கடன் நிர்பந்தங்களும், தன்னுடைய ஜீவனத்திலே எதையும் சரியாக செய்யவில்லை என்றால் அவப்பெயர்களும் உருவாகலாம். ஆக வெளியிலும் சமூகத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் விவேகமாகவும் இறையர்களோடு நடப்பது நன்மை. மாத கிரகங்களில்
ராசியிலேயே சுக்கிரன் உச்சமாக இருப்பதும் புதன் இணைந்திருப்பதும் இன்னொரு யோகாதிபதியாகிய சந்திரன் கேந்திரத்தில் இருப்பதும் உங்களுக்கும் இந்த 3 கிரகங்களுடைய பக்கபலம் தான். பெரிய கெடுதல்கள் வராமல் சில பாதிப்புகள் ஏற்பட்டால் கூட அதிலிருந்து நிவாரணமாகக்கூடிய வழிமுறைகளும் ஆள்பலமும் இறை சக்தியும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய முன்னாடி சேமித்து வைத்திருந்த சில விஷயங்கள் உங்களுடைய நிர்பந்தமான சூழ்நிலையில் கை கொடுக்கும். எந்த வகையிலாவது உங்களுடைய பழைய உறவுகள், ஆண்களுக்கு பெண்களுடைய பக்கபலம் மற்றும் கூட்டு முயற்சிகள், இந்த வகையினால் சில சிறப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆக எதையுமே நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுடைய உழைப்புகளுக்கு உரிய பலன் வாராண்டில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது கிடைப்பதை நினைத்து திருப்திப்பட்டு இந்த ஆண்டிலே தனக்கு என்ன விதமான அம்சங்கள் அமைந்திருக்கிறதோ அதையும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் தான் செய்யக்கூடிய ஜீவனத்திலும் தன் குடும்பத்திலும் இந்த 3 ரீதியிலையும் சரியான கவனம் செலுத்தி கடவுள் அனுகிரகத்தோடு தக்க உபாயங்களை கையாண்டு நீங்கள் இந்த ஆண்டு கடந்து வந்தால் எந்த ஒரு பாதிப்புகளிலிருந்து நீங்கி அந்த இயற்கை சுவர்கள் ராசியில் இருக்கக்கூடிய அம்சங்களால் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு சில அற்ப சந்தோஷங்களும் சில காரிய முயற்சியால் ஓரளவு நன்மைகளும் இறையருளால் அந்த கெடுதலாக வரக்கூடிய சில விஷயங்கள் நம்மளை விட்டு விலகுவதும் அதற்கான நல்ல மாற்றங்களும் சொற்ப நன்மைகளும் உருவாகும் என்று கூறி இந்த ராசிக்காரர்கள் தக்க பரிகாரங்களை நிறைய வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக குலதெய்வங்களையும் முன்னோர்களையும் வணங்க வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மீனம் ராசி 3 குரு. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடின்றி பிறத்தல் அரிது என்று சொன்னால் நம்புவீர்களா? நம்ப மாட்டோம். ஏனென்றால் தனக்கு வந்தால் தானே தனக்கு தெரியும். 3 குரு என்பது முயற்சி ஸ்தானத்தில் உள்ள குரு. அது சுபமாக வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா என்பது ஒரு கேள்விக்குறி. பூரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும் அங்கே குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலே செஞ்சிருக்கின்றார். அங்கு உத்திரட்டாதி ரேவதி 4 பாதம். இதில் கண்டாந்தகம் ரேவதி 4ஆம் பாதம். கடைசி பாதமாக கண்டாந்தகமாக வருகின்றது. இதை என்ன செய்வது? அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருந்தால் கூட அவன் கை குஷ்டமாகி விட்டால் எப்படி அள்ளி கொடுப்பான்? இவன் கை ஒடிந்து விட்டால் எப்படி? அதே போல்தான் இந்த நிலை. இருக்கின்றதை விட்டு பறக்கின்றதுக்கு ஆசைப்படக்கூடாது. கோபுரத்தின் மேல் ஏறி நின்றாலும் குறி தவறாமல் வாழ்வது என்பது ஒரு பெரிய விஷயம். இதற்கு ஏறும் கலப்பையும் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விவசாயி அல்லது ஒரு ஏற்கலப்பை வீட்டிலே வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டோ அதற்கு ஒரு தொட்டு வணங்கியோ செய்ய வேண்டும். இது என்று செய்ய வேண்டும்? ஆடி 18ஆம் இருக்கென்று செய்யலாமா, இல்லை மாதம் செய்யலாமா என்று கேட்பீர்கள். ஒன்றும் வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தன்று மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரத்தை எடுத்து அந்த ஏற்கலப்பை உலகையை தொட்டு கும்பிட்டு அந்த விவசாயிக்கு ஏதாவது ஒரு தர்மங்கள் செய்து வாருங்கள். நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களை குரு பகவான் காப்பாற்றுவார் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.